ஹாய்! இது வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண இன்ட்ரோவா இருக்காது. இத்தன நாளா வந்து கோஸ்ட் வீடியோ வந்து போட முடியல. அதுக்கு வந்து 1000 காரணங்கள் இருக்கு. ஒண்ணும் நான் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணணும்னா பண்ணலாம். பட் ஆனா அது கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் சொல்ற மாரி தான் இருக்கும். ஆனா அது எதுவுமே வந்து நான் வேணும்னே பண்ண விஷயம் கிடையாது. நான் ட்ரை பண்ணேன். ஆல்ரெடி வந்து 2 வாட்டி வீடியோ எடுத்தது வந்து ஃபுல்லா வந்து வேஸ்ட் ஆயிடுச்சு. அத என்னால போஸ்ட் பண்ணவே முடியல. ஸோ ரீட் பண்ண ஸ்டோரீஸ திருப்பி திருப்பி 3வது வாட்டி வந்து இப்போ லாஸ்ட்டா உட்காந்து இதுக்குன்னே வெறும் கோஸ்ட் வீடியோ மட்டும் இன்னைக்கு எடுக்கலாம் சில்லா உட்காந்து அப்டின்ட்டு. இத்தன நாள் லேட் ஆகுது அப்டின்ட்டு நான் வந்து ரொம்ப நேரம் ஒரு 4 ஹவர்ஸ் கிட்ட உட்காந்து வீடியோ எடுத்து, அது அட்லீஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ் ஆச்சு ரவுண்டா வரணும். ஒரு லாங் வீடியோவா போடணும். இத்தன நாள் போடல அப்டின்றதுனால நான் வந்து அந்த வேலைய பண்ணி வச்சிருந்தேன். அது என்ன ஆயிடுச்சுன்னா, எப்படி நான் சொல்லுவேன், இத்தன நாள் எனக்கு லேப்டாப்பும் இஷ்யூவா இருக்கு. நான் புதுசா ஏதாவது வாங்கணும். பட் இப்போதைக்கு வந்து அதுக்கு சோர்ஸ் இல்ல. அதனால வந்து நான் எப்படியாவது இதுலயே தேத்திரலாம் அப்படின்றனால தான் என் சேனல்ல வந்து வீடியோவே போடல. லாங் வீடியோஸ் எதுவுமே வந்திருக்காது. ஒரு 4 நிமிஷம், 5 நிமிஷம் அந்த மாரி ஹால் வீடியோஸ் தான் என்னால போட முடியுது. ஏன்னா, அது மட்டும் தான் என்னால எடிட் பண்ண முடியுது. இப்போ கோஸ்ட் வீடியோஸ் இல்லன்னா ஏதாவது ஸ்டோரி டைமா இருக்கட்டும், விளாகா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு லாங்கர் ஃபார்மேட்ல இருக்கு. நெறைய ஃபுட்டேஜ் இருக்கனால, அதெல்லாம் இது வந்து தாங்க மாட்டேங்குது. வேற இது ஏதாவது வாங்குற மாதிரி இருக்கும். அது ஒரு இஷ்யூ இருக்கு. அதனால தான் வந்து வீடியோஸோட ஃப்ரீக்வன்சி வந்து குறைஞ்சிருச்சு. போட்டாலும் ரொம்ப சின்ன வீடியோவா இருக்கிற மாரி, ரொம்ப ஓவரா வந்து எடிட் பண்ண முடியல என்னால. அது ஒரு ரீசன். இன்னொன்னு இப்போ ஒரு லாங்கா ஒண்ணு எடுத்து வச்சிருந்தேன்னு சொன்னேன்னா, அதுல நெறைய கதை பேசி, ரீசென்ட்டா நடந்தது எல்லாமே சொல்லி, ரொம்ப லாங்கா ரொம்ப நேரமா விடிய விடிய உட்காந்து நான் கோஸ்ட் வீடியோ எடுத்தேன். அது வந்து நான் கஷ்டப்பட்டு இதுல வந்து இது ஃபுட்டேஜ்லாம் வந்து காப்பி பண்ணி வச்சேன். அதுல ஃபுல்லா காப்பி பண்ண முடியல. சரி பாதி பாதியா எடிட் பண்ணிக்கலாம். எப்படியாவது இத போட்டுறலாம். இது மட்டுமே ஃபோக்கஸ்டா பண்ணலாம் அப்படின்ட்டு இது பண்ணேன். காப்பி பண்றதுக்கே எனக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. லிட்டரலா நேத்து ஃபுல்லா வந்து லேப்டாப்ல எப்படியாவது ஏதாவது ஒரு இதுல வந்து ஃபுட்டேஜஸ் வந்து எடுத்துறலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் என்னென்னமோ பண்ணி, கிளியர் பண்ணி, இது பண்ணி, அதெல்லாம் பண்ணி பாதி அளவுக்கு தான் ஃபுட்டேஜ் என்னால காப்பி பண்ண முடிஞ்சது. காப்பி பண்ணி சரி இது மட்டும் எடிட் பண்ணலாம் அப்படின்ட்டு உட்கார்ந்தேன். ஆடியோவே இல்ல. ஃபுட்டேஜ்ல ஆடியோவே இல்ல. என் மைக்ல வந்து ஃபுல்லா என்ன சவுண்ட் கேட்குதுன்னா, மழை பெய்ற ஜோன்னு மழை பெய்ற மாரி தான் இருக்கு. அன்னைக்கு மழையும் பெய்யல. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அன்னைக்கு மழையும் பெய்யல. இது வந்து முந்தில இருந்தே அந்த மைக் இஷ்யூவா இருக்கு. ஸோ எனக்கு அது புது மைக் வாங்குறதுக்கும் எனக்கு வந்து ஐயோ! இப்பதான் அது 12,000 கிட்ட ஆச்சு. புது மைக் வேற வாங்க என்னால முடியாது அப்டின்ட்டு இந்த மைக் வாங்குனேன். இது வந்து 3, 5 அந்த மாரி வந்தது. இதுவும் எனக்கு வந்து செட் ஆவல. இந்த மாரி ஃபோன்ல நான் வீடியோ எடுக்கிறேன் அப்டின்னா மட்டும் தான் இதுல வந்து ஆடியோ நல்லாருக்கு. தனியா வாய்ஸ் ரெக்கார்ட் மட்டும் பண்றேன்னா, இதுல ஆடியோ குவாலிட்டி நல்லா இல்ல. ஆல்ரெடி ஒருத்தவங்க சொன்னாங்க. கொஞ்சம் விஸ்டம் இருக்கவங்க சொன்னாங்க. இந்த மாரி அட் அ டைம்ல 2 ஆடியோ மாரி ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. கேமராலயோ, மைக்லயோ ரெக்கார்ட் ஆகுறது ஆகட்டும். நீங்க ஃபோன்ல ரீட் பண்ணும்போது ஃபோன்லயே வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. ஃபோனோட இன்பில்ட் மைக் இருக்கு இல்லையா? அத யூஸ் பண்ணி நீங்க வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டு, இன்கேஸ் அது சொதப்புச்சுன்னா, இத வச்சு நீங்க மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்டின்ட்டு. அத நான் அதுக்கப்புறம் நெறைய வீடியோஸ்ல நான் அத வந்து பண்ணிட்டு இருந்தேன். அப்ப என்னாச்சுன்னா, அந்த மைக் வேலை செய்ய ஆரம்பிச்சுருச்சு. எனக்கு இது வந்து தேவைப்படவே இல்ல. அந்த விஷயம் சொன்னதுலருந்து, நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சதுலருந்து, எனக்கு அந்த எக்ஸ்ட்ரா ஆடியோ ஃபுட்டேஜ் தேவைப்படவே இல்ல. அதனால எதுக்கு தேவையில்லாம நம்ம வந்து இது பண்ணணும் அப்டின்ட்டு, அதையும் நான் விட்டுட்டேன். லிட்டரலா வந்து மைக்க சுத்தி எதுவுமே கிடையாது. மைக்க வந்து புடிச்சு நோண்டுற அந்த மைக்கோட ஸ்பஞ்ச நோண்டுற மாரி இருக்கும். மைக்க சுத்தி ஏதோ சவுண்ட் வர மாரி இருக்கும். அப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த வாட்டி வந்து என்னோட வாய்ஸ் கொஞ்சம் கூட ரெக்கார்டே ஆகல. நான் அதோட கிளிப்பிங் நான் வந்து இப்ப அட்டாச் பண்றேன் பாருங்க. லிட்ரலா வந்து நான் பைத்தியக்காரி மாரி பின்னாடி வந்து இப்டி ஆட்டி தான் பேசுறேன். ஆனா என்னோட வாய்ஸ் எதுவுமே கேட்கல. வெறும் ஜோன்னு மழை பெய்ற மாரி சவுண்ட் இருக்கு. 1 ஹார் 20 மினிட்ஸ் வரைக்கும் இவ்ளோ தான் கேக்குது. இதுக்கு மேல எதுவுமே கேட்கல. ஒரு இன் பிட்வீன்ல வந்து என்னோட வாய்ஸ் லைட்டா கேக்குது. ஆனா அத வந்து உங்களால கதை கேட்கறது அந்த மாரிலாம் முடியாது. செம்மையா தலைவலிக்கும். லாஸ்ட்டா ஒரு 15 மினிட்ஸ், 10 மினிட்ஸ் ஃபுட்டேஜ் மட்டும் கதை பேசுறது வந்து இருக்கு. நான் வந்து இதுக்கு அடுத்து மட்டும் அட்டாச் பண்றேன். இது எபிசோடா கணக்கு எடுத்துக்க வேண்டாம். மைண்ட் வந்து ஒரு மாரி ஆயிடுச்சு எனக்கு. லேப்டாப்பும் சரியில்ல. ஆல்ரெடி ஒரு ஒரு அடி வாங்குறது, இது மிதி வாங்குறது. இப்போ இதுவும் ஒரு விஷயம் ரொம்ப ஆசையா பண்ணும்போது, அது இந்த மாரி ஆகும்போது, நம்ம அதுக்கப்புறம் அத நோக்கி போக என்னடா இப்பதான் இதுவாகுதே. என்ன எஃபோர்ட் போட்டாலும் இது ஆக மாட்டேங்குதே! அப்டின்ட்டு நான் அதுலருந்து ஒரு மாரி தள்ளி தள்ளி இருக்கேன் YouTubeல. நீங்க அத நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அதனால தான் இப்ப நான் Instaல ஆக்டிவா இருக்கேன். Instaல வீடியோ போடுறேன். YouTubeல வந்து நான் போனா, ஐயோ! அடி விழுதே அப்டின்ட்டு இதுவா இருக்கு. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆக்சுவலி வீட்லயும் அப்டேட்ஸ் கொஞ்சம் வந்து பரபரப்பா நடந்த அது ஒரு வீடியோ எடுத்து வச்சிருந்தது. அடுத்து என்னோட காலேஜ் ஓஜா போர்ட் ஸ்டோரி கேட்டிருந்தீங்க நெறைய பேர். அதையும் எடுத்து வச்சிருந்தது. இதெல்லாம் போச்சு. சீரியஸா எனக்கு வந்து ஒன்ஸ் வீடியோ எடுத்துட்டா எனக்கு அதே விஷயம் வந்து திருப்பி பேசுறதுக்கு வந்து பிடிக்காது. ஏன்னா, அது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ரீட் பண்ணும்போதா இருக்கட்டும், இல்லன்னா ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் டைம் உங்ககிட்ட கன்வே பண்ணும்போது, அந்த அந்த ரியாக்ஷனோ, அந்த எக்ஸைட்மென்ட்டோ அது அப்பதான் இருக்கும். அது திருப்பி திருப்பி பண்ணும்போது அது ரொம்ப ஸ்கிரிப்டட் மாரி இருக்கும். எனக்கு அது பிடிக்காது. அதனால தான் நான் வந்து இந்த சர்ப்ரைஸ் பண்ற விளாகோ, பிராங்க் வீடியோ அதெல்லாம் எனக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா, அதெல்லாம் நம்மளுக்கு வராது.
என்ன பண்றது? இப்ப கூட நான் வந்து கட் பண்ணி கேட்டுட்டு வந்தேன். இதுல ஒழுங்கா கேக்குதான்னு. இப்போதைக்கு கேக்குது. பட் ஆனா இது அதுல போடும்போது செட் ஆக மாட்டேங்குது. மத்தவங்களுக்கெல்லாம் வந்து எடிட்டிங் பண்றதுக்கு ஒரு ஆளோ, இல்லன்னா வீடியோ எடுத்து குடுக்குறதுக்கு ஒரு ஆளோ, மேனேஜ் பண்றதுக்கு ஒரு ஆளோ, யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்க. எனக்கு எல்லாமே நானே வந்து ரிசர்ச் பண்ணி பாக்குறது. ஒரு டெக் சம்மந்தப்பட்ட விஷயத்துல வந்து ஹெல்ப் பண்றது கூட வந்து பேக்கிரவுண்ட் பின்னாடி வந்து யாருமே கிடையாது. அதனால தான் எனக்கு வந்து ஒரு மாரி கோவமா வருது. மண்டைய பிச்சுக்குது. யார் மேலயும் இல்ல. என் மேலயே என்னடா இது ஒரு சப்போர்ட் இது இப்போ இப்படி ஆயிருச்சே! என்ன பண்றது? என்ன பண்ணலாம்? அப்படின்னு கேட்கறது கூட ஆள் இல்ல. என்ன பண்றது நானு? சரி கேட்கறதுக்கு எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும். அதுக்கெல்லாம் ஆள் வேணும் அப்படின்றத கூட விடுங்க. எனக்கு ஹெல்ப் இப்போ வரைக்கும் நம்மளே தான பண்ணிக்கிட்டோம். ஜஸ்ட் அட்லீஸ்ட் வந்து இப்படி ஆயிருச்சே! அப்படின்னு பொலம்புறது கூட வந்து இத இத பத்தின தெரிஞ்சவங்க வந்து இல்ல. அதனால தான் நான் கொஞ்சம் இதுவா இருந்தேன். நான் வந்து இப்படி போட மாட்டேன். இந்த மாரி ஆல்ரெடி நெறைய வீடியோஸ் வந்து கோஸ்ட் வீடியோலயே போயிருக்கு. ஹால் வீடியோல வந்து ஒழுங்கா இருக்கு. ஹால் வீடியோ நான் போட்டுட்டு தான் இருந்தேன். மைக்லாம் அதே மைக் தான் வேலை செஞ்சுட்டு தான் இருந்தது. கோஸ்ட் வீடியோல வரமாட்டேங்குது. இத வந்து கன்டென்ட்க்கு போய் சொல்றான் அந்த மாரி அப்படிலாம் கூட நெனைக்கலாம். பட் ஆனா இதான் உண்மை. நான் இப்படி வீடியோ போடக்கூடாதுன்னு தான் நெனச்சேன். இத ஒரு மாரி அட்டென்ஷன் சீக் பண்ற மாதிரி இருக்கும். இவ வந்து சும்மா ஏதோ ஒண்ணு உருட்டி விட்டுட்டு இருக்கா. அது கிடையாது. பட் ஆனா நம்ம நெகட்டிவான ஒரு விஷயத்த பத்தி பேசிட்டே இருக்கும்போது, ஆப்வியஸா இந்த மாரி ஏதாவது ஒண்ணு நடக்கும். அது பேய்ன்னு சொல்ல முடியாது. ஜஸ்ட் அந்த ஒரு வைப்ரேஷன் வந்து கொஞ்சம் ஒரு மாரி ஹெவியா இருக்கிற மாதிரி. இப்போ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பட் இந்த மாரி பேக் டு பேக் ஒண்ணு ஒண்ணா நடக்குது. எனக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் வேற என்னமோ சொல்லணும்னு நெனச்சேனே. ஆ என்னன்னா, நான் ஏன் இப்போ இந்த வீடியோ இப்படி எடுத்து போடுறேன் அப்படின்னா, எல்லாருமே எந்த இது போட்டாலுமே நான் பிரைடல் ப்ரமோஷன் பண்ணாலும் சரி, இன்ஸ்டால ஏதாவது டிரான்சிஷன் வீடியோ போட்டாலும் சரி, எது போட்டாலுமே கோஸ்ட் வீடியோ போடுங்க, கோஸ்ட் வீடியோ போடுங்க. இப்போ இன்கேஸ் நான் வேற ஏதாவது கிரியேட்டரோட ரீல வந்து லைக் பண்றேன், இல்லன்னா இதுல கமெண்ட் பண்றேன்னா, "அக்கா நீ இங்க என்ன பண்ற? கோஸ்ட் ஸ்டோரிய போய் ரீட் பண்ணு. அங்க வீடியோ வராம இருக்கு. நீ என்னடான்னா இங்க Instagramல ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்க. போய் வேலைய பாரு." அப்படின்னு எல்லாருமே வந்து கேட்கிற ஒரு மாரி எல்லா பக்கமும் வந்து இப்படி இப்படி பண்ற மாரி இருக்கு. எல்லாம் ஓகேவா இருந்தது. பட் ஆனா நேத்துல இருந்து வந்து கமெண்ட்லாம் வந்து என்ன மாரி வந்துருச்சுன்னா, இவங்க வந்து வேணும்னே வந்து கெஞ்ச வைக்கிறதுக்காகவே இவங்க போட மாட்றாங்க. இப்படி நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம்ல, அதுதான் அவங்களுக்கு வேணும். இது ஒரு சார்ட் ஆஃப் என்கேஜ்மென்ட். அவங்களுக்கு அதுக்காக தான் இப்போ போட்டா வந்து நெறைய வியூஸ் வரும்ல. அதனால வேணும்னே இது பண்றாங்க. அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் இது கிடையாது. ஒரு மாரி வந்து கமெண்ட்லாம் வர ஆரம்பிச்சுச்சு. நான் அத ஒண்ணு ஒண்ணா ரிமூவ் பண்ணேன். ஏன்னா வந்து ஆல்ரெடி ரொம்ப அப்படி போயிட்டுருக்கு. இதுல இது வேற நம்ம வந்து கண்ல பார்க்கணுமா? அது வந்து மனசுல நெனைக்கணுமா? அப்படின்னு நெனச்சேன். ஒருத்தங்க அத சொல்ட்டாங்கன்னா, அதுல ஒரு 2, 3 பேர் அத லைக் பண்றது, ஆமால்ல கரெக்ட்டு. இது இப்படிதான் அப்படின்ட்டு இன்னும் 2, 3 பேருக்கு அத பாஸ் பண்றது. அந்த மாரி இருக்கா? அதனால தான் வேணாம் இருக்கிற ஆல்ரெடி வந்து ரொம்ப இதுவா இருக்குங்க. இதுல இது வேற எனக்கு தேவையான்ற மாரி இருக்கு. சேனல சொல்லல. இந்த பேச்ச சொல்றேன். அது ஸ்டாப் ஆகணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. நான் வந்து உங்களுக்கு குடுக்கக் கூடாதோ, அந்த மாரிலாம் இல்ல. நேத்து கூட ஒருத்தங்க வந்து ரீல்ஸ்ல கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு வேள ஆர்த்தி அக்காவோட லவ்வர் வந்து கோஸ்ட் வீடியோ இனிமே போடக்கூடாதுன்னு சொல்ட்டாங்க போல. அதனால தான் அவங்க போடலையோ அப்டின்ட்டு. ஏங்க யாராவது அப்படி சொல்லுவாங்களா? கோஸ்ட் வீடியோ போடாதன்னு சொல்லுவாங்களா? இல்ல உனக்கு இதனால நெகட்டிவா இருக்கு. அத போடாத அப்படின்னு சொன்னாலுமே, நான் சூஸ் பண்ற பார்ட்னர் வந்து எனக்கு புடிச்சத பண்ணக்கூடாதுன்னு சொல்ற ஒரு பெர்சன நான் சூஸ் பண்ண போறேனா? சொல்லுங்க. நீங்க ஒத்துப்பீங்களா? ஸோ, அதனால அதுவும் கிடையாது. இன்னொன்னு வந்து ரீசென்ட்டா வந்து வீடியோ போட்டதுலருந்து இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு போல. அதனால தான் வந்து வீடியோ போடாம இருக்காங்க. இந்த டைம்ல நெகட்டிவா எதுவும் பேசாம இருக்காங்க. அதுவும் கிடையாது. அதுவும் ஆகல. தாலிலாம் இல்ல. லாஸ்ட் வீடியோல வந்து செயின் வீடியோ எடுக்குறேன். வீடியோ எடுக்குறேன். அது வந்து அந்த சாரிக்காக சும்மா ஒரு செயின் மட்டும் தான் போட்டேன். அது வந்து ஜிம்லலாம் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. கல்யாணம் ஆயிடுச்சான்னு. அது ஒண்ணு. நான் வந்து பேசவே இல்லையா? அதனால சொல்றேன். நான் வந்து இப்போ டெய்லி ஜிம் போயிட்டுருக்கேன். வெரி குட்ரா. சொல்லும்போது தான் நான் கரண்ட் போணும். ஜிம் போயிட்டு இருக்கேன். சரி இருங்க கரண்ட் வந்தோனே வரேன். நான் நான் சொன்னேன்ல, எல்லாமே ரொம்ப நல்ல விதமா நடந்துகிட்டு இருக்கேன்ட்டு. இதுக்கு இதுக்கு மேல நான் என்ன ப்ரூஃப் காட்டணும்னு தெரியல. இருந்த கரண்ட்டும் கூட்டிட்டு போயிருச்சு. எப்போ வரும்னு தெரியல. ஸோ இது வந்து ஒரு அப்டேட் மாரி குடுக்கணும்னு நெனச்சேன். அடிக்கடி ஸ்டோரீஸ் போடுறேன் நானு. ஸ்டோரி டைம்ஸ், கிரைம் ஸ்டோரீஸ்லாம் நெறைய ரிசர்ச் வேற பண்ணி வச்சிருக்கேன். நான் கொஞ்சம் வந்து சிஸ்டம் மாத்துறது அந்த வேலையெல்லாமும் நான் இதுதான் பிரச்சனையா இருக்கு. மனுஷனுக்கு இந்த பண பிரச்சனை இருக்குல்ல. அதுதான் வந்து மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. நான் முடிஞ்ச அளவுக்கு அத சீக்கிரமா பண்றேன். அதுக்குள்ள வந்து கோஸ்ட் ஸ்டோரி ரீட் பண்றத வந்து 1 ஹவர் வீடியோ இல்லாம நான் ஒரு 20 மினிட்ஸா நான் வந்து போட்டா கூட கொஞ்சம் வந்து மன்னிச்சு ஆறுதல் படுத்துங்க என்ன. ஏன்னா, அதுவரைக்கும் என்னால தாங்க முடியுது. லேப்டாப் தாங்குது. அதுக்கு மேல நான் தான் வந்து ஒரு மாரி திணறுது. கிராஷ் ஆயிடுது, ஆஃப் ஆயிடுதுங்க. நான் வந்து போறேன். ஸ்டோரீஸ் வந்து கன்டின்யூ ஆகும். ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நெனைக்கிறேன். கொஞ்சம் மனசுல நெறையா இருந்தது. இன்னும் நெறையா இருக்கு. எல்லாத்தையும் நான் சொன்னேனான்னு தெரியல. ஏதோ மைண்ட்ல வந்தத நான் சொல்லியிருக்கேன். சீக்கிரமா இன்னொரு புது வீடியோல பார்க்கலாம். ஓகேவா? கரண்ட் வந்துருச்சு. இப்பதான் பாய்ன்னு வச்சேன். வச்சு ஸ்டாண்ட்லருந்து ஃபோன் எடுத்தேன். கரண்ட் வந்துருச்சு. அப்ப நான் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு தான் நோக்கமா இருக்கு. போறேன். நான், பாப்பா, தம்பி ஃப்ரெண்ட் ஒருத்தன் எல்லாரும் ஒரு 10 டேஸ் லீவ் கிடைச்சது. அந்த டைம்ல நான் விளையாடுவோம். ஒரு நாள் நம்ம ஊஜா போர்டு விளையாடலாம்னு நான் தம்பி பாப்பா கிட்ட சொன்னேன். நம்ம யாராச்சும் ஒருத்தவங்க காயினை மூவ் பண்ணலாம்னு இருந்தோம்.
இது தம்பி ஃப்ரெண்டுக்கு தெரியாது. இத சொல்லாம 9 o'clock இருக்கும். நாங்கெல்லாம் மாடியில இருக்கிற பாப்பா ரூம்ல விளையாட ஸ்டார்ட் பண்ணோம். தம்பி ஃப்ரெண்டு வந்ததும் எதுவும் சொல்லாம சடனா ரூம் லாக் பண்ண. இது ஒண்ணு ஆச்சு அப்படின்ட்டு நானும் வந்து பார்த்தேன். ரொம்ப ஜூம் பண்ணி பார்த்தேன். அதுல ஒண்ணு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் இந்த ஃபுட்டேஜே காணும். அவங்க மெசேஜ் பண்ணவங்களோட அந்த சாட்டும் வந்துட்டாங்க. அதனால தான் நான் வந்து இதுல போடுங்க, நான் மறந்துடுவேன், இல்லைன்னா ஏதாவது அழிஞ்சு போயிடும். அது வந்து காணும். அடுத்து சொல்லிக்கலாம். ஹாய் ஆர்த்தி, மை நேம் கீர்த்தி. நான் உங்க வீடியோஸ் பார்க்க ரொம்ப நல்ல ஸ்டோரி ரீட் பண்றீங்க. ஐ எம் ஆல்சோ சிம்பிளி ஷரத் அண்ணா ஃபேன். ஒன் டே நீங்களும் ஷரத் அண்ணா கூட வீடியோ பண்ணணும். இட்ஸ் மை விஷ். சரி, ஆரம்பிக்கலாமா? நான் அப்போ 6th standard படிச்சுட்டு இருந்தேன். அப்போ நாங்க ஜாயின் ஃபேமிலி தான். லைக் அம்மா, அப்பா, அண்ணா, மாமா, அத்தை அண்ட் மை 2 children. ஒன் டே அம்மா மட்டும் வீட்டுல இருந்தாங்க. அப்ப எங்க வீட்டு பக்கத்துல ஒரு அக்கா இருந்தாங்க. அவங்களும் ஜாயின் ஃபேமிலி தான். அவங்களுக்கு பேபி பிறந்து 8 months இருக்கும். அந்த அக்காவோட மாமியார் ரொம்ப கொடுமை பண்ணுவாங்க அந்த அக்காவை. அவங்க ஹஸ்பண்ட் சேம் அவ்வளவு கொடுமை பண்ணுவாங்க. ஒன் டே அந்த அக்கா அவங்க பேபிய ஆப்போசிட் வீட்ல இருக்கிற ஆண்டி கிட்ட கொடுத்து, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, அது வரைக்கும் பாப்பாவை பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்போ அம்மா சடனா வெளியே வந்தாங்க. அப்போ அந்த அக்கா அம்மா கிட்ட எப்பயும் போலதான் பேசிட்டு, கொஞ்சம் ட்ரெஸ் வாஷ் பண்ணணும், பண்ணிட்டு வரேன் அக்கா அப்படின்னு அம்மா கிட்ட சொல்லிட்டு போனாங்க. அப்புறம் ஒரு 10 minutesல அந்த அக்கா கிருஷ்ணாவை எடுத்து அவங்க மேல ஊத்திட்டு மேட்ச் பாக்ஸ் வச்சு கத்த வச்சுக்கிட்டாங்க. தென் அவங்க கத்துற சவுண்ட் கேட்டு அம்மா வெளியே வந்து பார்க்கும்போது அந்த அக்கா எரிஞ்சுக்கிட்டே வெளியே ஓடி வந்தாங்க. என்ன காப்பாத்துங்க அப்படின்னு கத்திக்கிட்டே. அதை பார்த்து அம்மா அப்படியே நின்னுட்டாங்க பயத்துல. அப்புறம் அங்க பக்கத்துல இருந்த ஒரு அங்கிள் ஒரு பெட்ஷீட் எடுத்து வந்து அந்த அக்கா மேல போத்தி ஃபுல் பாடி கவர் பண்ணாங்க. தென் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க. அப்புறம் ஆம்புலன்ஸ்ல அந்த அக்காவை ஏற்றும் போது அந்த அக்கா டெத் ஆயிட்டாங்க. அந்த அக்காவோட அப்பா அந்த ஃபேமிலி மேல கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க. இந்த நியூஸ்லாம் டிவி நியூஸ்ல வந்துச்சு. அப்பதான் நான் ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன். கேட் உள்ள என்ட்ரி ஆகும்போது ஃப்ளோர் ஃபுல்லா அந்த அக்காவோட பாடி எல்லாம் எரிஞ்சு விழுந்த ஹேர் அண்ட் ட்ரெஸ் எல்லாம் இருந்துச்சு. தென் அம்மா என்ன அந்த பக்கம் விடவே இல்லை. உள்ள வா, அதெல்லாம் பாக்காதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வீடு உள்ள போனதுக்கு அப்புறம் அம்மா என்கிட்ட எல்லாமே சொன்னாங்க. தென் அந்த அக்காவோட மாமியார் ஹஸ்பண்ட் தான் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த பேபிய அந்த அக்காவோட அப்பா தூக்கிட்டு போயிட்டாரு. அப்புறம் அந்த நைட் போலீஸ் வந்து அந்த வீட்டுல ஃபுல்லா செக் பண்ணி பார்த்தாங்க. அப்போ ஒரு லெட்டர் கிடைச்சது. அதுல அந்த அக்கா, என்னோட டெத்துக்கு என் ஹஸ்பண்ட் அண்ட் மாமியார் தான் காரணம், என்ன ரொம்ப வரதட்சணை கொடுமை பண்ணாங்க, என்னோட பேபியை நல்லா பாத்துக்கோங்க அப்பா அப்படின்னு எழுதி வச்சிருந்தாங்க. அப்புறம் அங்க இருக்கிற எல்லார்கிட்டையும் போலீஸ் என்கொயரி பண்ணாங்க. ஒன் டே நைட் அங்க டோட்டலா 15 ஹவுஸ் இருக்கும். அங்க இருக்கிற எல்லாரும் எங்க வீட்டுக்கிட்ட இருக்கிற பம்ப்ல தான் வாட்டர் பிடிக்க விடுவாங்க. அப்போ அந்த அக்கா இறந்து ஒரு 3 to 4 days இருக்கும். அப்போ நைட் வாட்டர் பிடிக்க பக்கத்து வீட்டு ஆண்டி, அவங்க பொண்ணு, அப்புறம் நான், அம்மா, சித்தி எல்லாம் வெளியே இருந்து பேசிட்டு இருந்தோம். அப்போ திடீர்னு ஏதோ எரிஞ்சா ஒரு ஸ்மெல் வரும்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் வந்துச்சு. எல்லாரும் எங்க இருந்து இப்படி ஸ்மெல் வருதுன்னு சுத்தி எல்லா பிளேஸ்லயும் பார்த்தாங்க. தென் அப்போ யாரோ நடக்கிற சவுண்ட் மாதிரி கேட்டுச்சு. அப்போ அம்மா சொன்னாங்க, இப்ப சீக்கிரமா எல்லாம் வாட்டர் குடிச்சிட்டு வீட்டுக்கு போங்க, நாளைக்கு பேசலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அம்மா மேல சாமி வரும். அடுத்த பாட்டு என்ன ஓப்பன் ஆச்சு, ஓப்பன் ஆக மாட்டேங்குது இந்த பாட்டு. தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆப்போசிட் வீட்ல இருக்கிற ஆண்டி வந்து அம்மா கிட்ட, நைட் உங்களுக்கு எதனா சவுண்ட் கேட்சான்னு கேட்டாங்க. அம்மா இல்லையே, ஏன் என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க. அப்ப அந்த ஆண்டி சொன்னாங்க, நைட் என் வீட்டு கதவை தட்டி அந்த பொண்ணு என்னோட குழந்தைய கொடுங்க அக்கான்னு கேக்குறா, நான் பயத்துல கதவை திறக்கல அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் வந்து நைட் அழுகுற சவுண்டு, கொழுது சவுண்ட் கேக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ அம்மா சொன்னாங்க, நைட் நம்ம பேசிட்டு இருக்கும்போது அவ வந்துட்டா, அதான் ஐயோ சொல்லக்கூடாதா, ஐயோ சொல்லக்கூடாது. அதான் நான் அவங்க எல்லாரையும் போக சொல்லிட்டேன், யாருமே அவளை பத்தி நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. தென் ஒரு 2 days கழிச்சு மாமா அண்ட் அத்தை ஊர்ல இருந்து வீட்டுக்கு வந்தாங்க. அப்பதான் அத்தைக்கு பாப்பா பிறந்த ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வராங்க. அப்போ நைட் அத்தை நான் பாப்பா கூட படுத்துட்டு இருந்தேன். அப்போ 11 o'clock இருக்கும். அப்போ அந்த வீட்டுல இருந்து யாரோ விழுந்த மாதிரி சவுண்ட் கேட்டுச்சு. அப்புறம் ஓடுற மாதிரி எரியுதுன்னு கத்துற சவுண்ட் எல்லாம் கேட்கும். நான் பயத்துல கண்ணை மூடிட்டு தூங்கிட்டேன். தென் மார்னிங் பயத்துல ஃபீவர் வந்துருச்சு. அப்புறம் கொஞ்ச நேரத்துல சரியாயிடுச்சு. அதுக்கப்புறம் நைட்டு 10க்கு மேல யாரும் வெளியே வரவே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அக்காவோட ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. ஆஃப்டர்நூன் 12 or 1 o'clock கூட சம் சவுண்ட்ஸ் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. தென் ஒன் டே நைட் நான், அம்மா, அத்தை, சித்தி எல்லாம் ஒன்னா படுத்துட்டு இருந்தோம். அப்ப நான் விண்டோக்கு நேரா படுத்துட்டு இருந்தேன். அப்போ 11:30 சம்திங் இருக்கும். அப்போ விண்டோல ஷேடோ மாதிரி தெரிஞ்சது. நான் என்னவா இருக்கும்னு ரொம்ப நேரமா பாத்துட்டு இருந்தேன். அப்போ அந்த அக்காவோட ஃபேஸ் தெரிஞ்சது. அந்த அக்காவுக்கு ஹேர் லாங்கா இருக்கும், அழகா இருப்பாங்க. அப்போ எனக்கு அந்த அக்கா டெத் ஆயிட்டாங்கன்னு ஞாபகம் இல்லை இந்த டைம்ல. ஏன்னா இவங்க இங்க நின்னுட்டு இருக்காங்கன்னு பாத்துட்டு இருக்கேன். அப்போ எனக்கு அந்த அக்கா டெத் ஆயிட்டாங்கன்னு ஞாபகம் இல்லை. இந்த டைம்ல ஏன் இவங்க இங்க நின்னுட்டு இருக்காங்கன்னு பாத்துட்டு இருக்கேன். நானும் அவங்கள பாக்குறேன். அந்த அக்காவும் என்னை பாத்துட்டு சிரிச்சுட்டு நின்னுட்டு இருக்காங்க. அப்போ சடனா எனக்கு ஞாபகம் வந்துச்சு, இவங்கதான் இறந்துட்டாங்களே, அப்ப எப்படி இங்க இருப்பாங்கன்னு. அப்போ நான் பயத்துல அவங்க பாக்குறேன். அப்பவும் அவங்க என்னை பார்த்து சிரிச்சுட்டு நின்னுட்டு இருக்காங்க. பட் அவங்க ஃபேஸ் ரொம்ப பிரைட்டா தெரியுது. ஒயிட் சாரி வித் ஃபுல் அண்ட் ஃப்ரீ ஹேர். அப்புறம் எனக்கு பயத்துல அம்மாவை எழுதி விட்டுட்டேன். அப்புறம் அம்மா எழுந்து பார்க்கும்போது அந்த அக்காவை பாத்துட்டாங்க. அப்பவும் அந்த அக்கா அங்கேயே தான் நின்றுட்டு இருந்தாங்க.
அப்போ தூங்கிட்டு இருந்த சித்தி சடனா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு பயத்துல அள்ளி விட்டுருச்சு. நான் அம்மா பின்னாடி உட்காந்துட்டேன். அப்புறம் அம்மா எழுந்து லைட் ஆன் பண்ணாங்க. அப்போ அந்த அக்காவோட உருவம் காணும். சித்தி மேல சாமி வந்துருச்சு. அந்த விண்டோ கிட்ட போய் விபூதி ஊதி விட சொன்னாங்க. அப்புறம் அவ இனிமே வரமாட்டா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சித்தி மேல சாமி இறங்கிடுச்சு. அப்புறம் நெக்ஸ்ட் டேல இருந்து எனக்கு ரொம்ப ஃபீவர் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் மசூதியில ஓதிட்டு வந்து வீட்டுக்கு வரும்போது மறுபடியும் சித்தி மேல சாமி வந்துருச்சு. ஏன்னா செகண்ட் சித்திக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு நான் நினைச்சேன். இந்த அக்காவா இருக்கும். பட் ட்விஸ்ட் என்னன்னா செகண்ட் சித்தி ஒர்க் முடிச்சுட்டு வரும்போது ஏதோ ஒரு ஸ்பிரிட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. இப்போ அவங்க மேல பிடிச்சிருக்கு. அப்போ சித்தி ரெண்டாவது சித்தியை இங்க வான்னு கூப்பிட்டாங்க. அவங்க நான் வரலன்னு சொன்னாங்க. தென் சித்தி ரெண்டாவது சித்திய ஹேர் பிடிச்சி இழுத்து உட்கார வச்சாங்க. அதுக்கப்புறம் லெமன் எடுத்து அது மேல ஒரு கற்பூரம் வச்சு ஏத்தி செகண்ட் சித்தி தலை மேல வச்சாங்க. உடனே ரெண்டாவது சித்தி எரியுதுன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நீ இங்க இருந்து போயிடு அப்படின்னு சித்தி சொன்னாங்க. மறுபடியும் நீ வரக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கிட்டு அந்த லெமன் மேல இருந்து கீழே ஏத்தி இறக்குனாங்க. தென் செகண்ட் சித்தி மயக்கம் போட்டு விழுந்தாங்க. அப்புறம் எனக்கும் வந்துச்சு விட்டு ஒரு தாயத்தை கட்டினாங்க. தென் ஃபீவர் சரியாயிடுச்சு. அப்புறம் ஒன் டே அந்த அக்காவோட அப்பா வந்து ஒரு ரிச்சுவல் பண்ணாங்க. தென் ஆக்டிவிட்டிஸ் கொஞ்சம் நார்மல் ஆச்சு. பட் அதுக்கு அடுத்து ஒரு கிறிஸ்டின் ஃபேமிலி வந்தாங்க. பட் அவங்களுக்கும் ஆக்டிவிட்டிஸ் கொஞ்சம் நடந்துச்சு. தென் அவங்களும் அந்த ஹவுஸ் விட்டு போயிட்டாங்க. 2 monthsக்கு அப்புறம் நாங்களும் அந்த வீட்டை விட்டு வேற ஹவுஸ் ஷிஃப்ட் பண்ணிட்டோம். இன்னும் நிறைய ஸ்டோரிஸ் இருக்கு சிஸ்டர். நீங்க இந்த ஸ்டோரியை படிச்சதுக்கு அப்புறம் நான் வேற ஸ்டோரி செட் பண்றேன். ஐ நோ திஸ் இஸ் வெரி லாங், பட் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். டேக் கேர். பாய். சேடா இருக்கு என்னன்னு தெரியல. இப்போதான் ரீசெண்டா இந்த டவுரி இதுக்கு வந்து லைனா ஒரு நியூஸா வந்துட்டு இருக்கு. படிக்கிற ஸ்டோரியும் அதுவே வந்து என்ன குடும்பமாது. நேற்று கூட அம்மா கிட்ட வந்து அந்த டாக் போயிட்டு இருந்தேன். இப்படிலாம் இந்த டைம்லயும் வந்து இவ்வளோ ஹார்ஷா டவுரி வேணும் இவ்வளோ வேணும்னு கேட்டு கொடுத்துருக்கேன். அடுத்த ஸ்டோரி போலாம். ஹாய் சேச்சி, ஐம் ஃப்ரம் கேரளா. ஐ யூஸ் டு ஃபாலோ யுவர் ஆல் வீடியோஸ். யூர் ஹேவிங் சம்திங் ஸ்பெஷல். அதனாலதான் இப்ப ஸ்டோரி போலாமா? என்னோட நேம் இஸ்மா. எனக்கு கூட பிறந்த ட்வின் இருக்கா ஜிஸ்மா. நானும் அவளும் ரொம்ப க்ளோஸ் சின்ன வயசுல இருந்தே. சேம் ட்ரெஸ், ஏன் ஜட்டி கூட சேம் தான் போடுவோம். எனக்கு ஒண்ணுன்னா அவளுக்கு தாங்க முடியாது. அப்படி இருந்தோம். எங்க 2 பேருக்கும் ஜெனட்டிக்கல் இஷ்யூ இருந்துச்சு. ஹார்ட்ல ஹோல். 4th படிக்கும் போது நைட்டு சாப்பிட்டு முடிச்சு நானும் அவனும் தூங்க போயிட்டு. எங்க அப்பா ஃபாரின்ல இருக்காரு. அம்மாவோட அப்பா அம்மா தான் வீட்டுல நானும் அவளும் ஒன்னாதான் படுத்துப்போம். நைட்டு தூங்கும் போது அவளுக்கு லைட்டா மூச்சு விட முடியல அப்படின்னு சொன்னா. நான் அம்மா கிட்ட போய் சொன்னேன். அம்மா வந்து இன்ஹேலர் கொடுத்தாங்க, படுக்க வச்சுட்டாங்க. எனக்கு தூக்கமே வரல, அவளுக்கு முடியல. நான் கிட்டே இருந்து பாத்துக்கிட்டே இருந்தேன். சடனா அவளுக்கு பிக்ஸ் வந்துருச்சு. பயந்துட்டேன். நான் அம்மா கிட்ட அலறி அடிச்சு ஓடி போய் சொன்னேன். அம்மா வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டாங்க. அம்மாவோட அப்பாவும் போனாங்க. நானும் அம்மாவும் வீட்டுலதான் இருந்தோம். ஒன் டே அவ ஹாஸ்பிட்டல்ல இருந்தா. நெக்ஸ்ட் டே போயிட்டா என்ன தனியா விட்டு. அவ இறந்து போகும்போது அம்மா கிட்ட இருந்தாங்க. அவ சொன்னாலா அம்மா அவளை நான் விட்டுட்டு போக மாட்டேன். அண்ட் பாடி வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க. அப்பா ஃபாரின்ல இருந்து 3 days லீவ் தான் இருந்தது. வந்தாங்க, எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு போயிட்டாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. அழுதுகிட்டே இருந்தேன். சாப்பிட முடியல, தூங்க முடியல. டிப்ரெஷன் ஸ்டேஜ்ல போயிட்டேன். கவுன்சிலிங் எல்லாம் கொண்டு போனாங்க. எனக்கு அவன் மெமரிஸ் அப்படி இருந்துச்சு. ஒன் டே நைட் நான் தூங்கும் போது எனக்கு கிட்டே யாரோ படுத்த மாதிரி இருந்துச்சு. நானும் ட்ரை பண்ணிட்டே இருந்ததுல டயர்ட் ஆகி படுத்துட்டேன். சடனா ஜிசு எப்பயுமே கைய என்னோட நெக்ல போட்டுதான் தூங்குவான். அதே மாதிரி இருந்துச்சு. நான் கண்ணை முடிச்சு பார்த்தேன். அவதான் ஃபுல் பிளாக்கா இருந்தா. ஃபேஸ் மட்டும் ஒயிட். என்னை பார்த்து நான் அப்படியெல்லாம் விட்டுட்டு போக மாட்டேன்னு சொன்னான். நானும் அவளை பார்த்து சந்தோஷத்தை ஹக் பண்ணி தூங்கிட்டேன். இப்ப எனக்கு 17 வயசு ஆகுது. இப்பவும் நான் அவளை பார்ப்பேன். டெய்லி என் கூட தான் தூங்குவா. 1 வீக் முன்னாடி நான் வெளியே போகும்போது ரோடு கிராஸ் பண்ணேன். சடனா என் காது கிட்ட வந்து டேய் தள்ளி போடி வண்டி வருதுன்னு சொன்னான். அப்படியே புடிச்சு தள்ளி விட்டா. ஸ்டில் ஐ மிஸ் ஹர். ஆனா கூடயே தான் இருக்கா. லவ் யூ வீடியோ அண்ட் யூ பியூட்டிஃபுல். தேங்க்யூ. ஒரு மாதிரி சேட் ஸ்டோரியா வருது. நோ பேட் வைப்ரேஷன். உங்களுக்கு பயங்கரமா ஸ்டோரி வந்தா கூட டேக்கிள் பண்ணிக்கலாம். சேடா வந்தாலும் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டோரி போலாம். ஹாய் அக்கா, என்னையும் சொல்ல வேணாம். உங்க ஸ்டோரி டெய்லி பார்த்துட்டு தான் தூங்குவேன். அவ்வளோ அடிக்ட் ஆயிட்டேன். என் ஏஜ் 25. ஆக்சுவலி இது ரீசெண்டா நடந்த விஷயம். ஒன் டே நைட் உங்க வீடியோ பார்த்துட்டு, என் வீடியோவா முடிஞ்சு உங்க வீடியோ பாத்துட்டு இருந்தேன். ஐ திங்க் 30th எபிசோட் மேல. கரெக்டா எந்த எபிசோட் ஞாபகம் இல்ல. அப்போ நைட் உங்க வீடியோ பாத்துட்டு படுத்துட்டேன். என் ரூம்ல நான் மட்டும் தான் தூங்குவேன். இன்னொரு ரூம் என் அம்மா அப்பா சிஸ்டர் எல்லாம் தூங்குவாங்க. நைட்டு நான் தூங்கிட்டு இருந்தேன். 1:30 மேல இருக்கும். அப்ப கரண்ட் போயிடுச்சு. அம்மா சாரியை தான் எப்பயுமே போத்திட்டு தூங்குவேன். அப்படி நான் ஹெட் வரைக்கும் கவர் பண்ணிட்டு தூங்கிட்டு இருந்தேன். யாரோ என் ஹெட் மேல கை வச்சாங்க. அப்படி எனக்கு ஃபீல் ஆச்சு. அந்த சாரி நான் சிங்கிளா தான் போத்திட்டு தூங்கிட்டு இருந்தேன். யாருன்னா கை வச்சா நமக்கு ஃபீல் ஆகும்ல, அந்த மாதிரி ஆச்சு. நான் ஏதோ இல்யூஷன் விட்டுட்டேன். கரண்ட் இல்ல, சோ ஃபேன் ஓடல. பட் நான் போத்திட்டு இருந்த சாரி ஃபேஸ் கிட்ட காத்துப்பட்டா ஆடும்ல, அந்த மாதிரி நல்லா மூவ் ஆச்சு. எனக்கு அப்பதான் பயம் வந்துச்சு. ஐ ஓபன் பண்ணல, பட் தூக்கம் போயிடுச்சு. நான் மறுபடியும் திரும்பி படுத்தேன். சேம், யாரோ ஹேண்ட் வச்சாங்க. எனக்கு செம பயம் வந்துருச்சு. இன்னும் ஏதாச்சுன்னா அம்மா பக்கத்து ரூம்ல தானே இருக்காங்க, கால் பண்ணலாம்னு ஒரு ஹேண்ட் மொபைல் மேல வச்சுட்டு இருந்தேன். என் பக்கத்துல யாரோ இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. நான் ஐ ஓபன் பண்ணாம ஹெட்செட் போட்டு மொபைல்ல சிவன் வச்சேன்.
நீங்க நம்புவீங்களான்னு தெரியல, வித்தின் 15 மினிட்ஸ்ல அந்த ஃபீல் எனக்கு இல்ல. கரண்ட் வந்துருச்சு. இது நார்மலா கூட நடந்து இருக்கலாம். பட் அந்த டைம் ஒரு பாசிட்டிவா நான் கேட்டு அதனாலதான் ஆச்சு மாதிரி ஃபீல் ஆச்சு அக்கா. அண்ட் சாரி டு சே திஸ், அப்போ இனிமே நைட்ல உங்க வீடியோ பார்க்க கூடாதுன்னு நினைச்சேன். பட் நெக்ஸ்ட் டே நைட்டும் உங்க வீடியோ தான் பார்த்தேன். தலை சொல்லுற மாதிரி சத்தியமா குடிக்கவே கூடாதுன்னு சொல்லுவார்ல, அந்த மாதிரி சத்தியமா நைட்ல வீடியோ பார்க்க கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா எப்பயும் நைட்டு தான் பார்ப்பேன். இது என்னோட சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் தான். Really, your stories are amazing. Thanks for reading. Take care of your health. Always be happy and stay happy. நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருக்கும். தேங்க்யூ ஃபார் ஷேரிங். ஆனா உங்க நேம் என்கிட்ட சொல்லலையே. மெயில்ல வச்சு லைட்டா கெஸ் பண்ணிருக்கோம் நேம். ஆர்டிஸ்ட் இருக்கும். ஹாய் அக்கா, மை நேம் இஸ் அபிநயா. சின்ன வயசுல ஐ வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டட் இன் ஹியரிங் கோஸ்ட் ஸ்டோரிஸ். எல்லார்கிட்டயும் ஏதாவது ஸ்டோரி இருக்கா சொல்லுங்கன்னு கேட்பேன். அப்புறம் விட்டுட்டேன். 2 டேஸா தான் உங்க வீடியோஸ் பாக்குறேன். சோ என் லைஃப்ல நடந்த 3 விஷயம் ஷேர் பண்ணலாம்னு யோசிச்சேன். ஸ்டோரி நம்பர் 1. பயப்படுற மாதிரிலாம் இல்ல. சோ என் கிராண்ட்பா நான் 3rd படிக்கும் போதே இறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட நான் பேசினதே இல்ல. ஒரு டைம் அவர் என் பேரை சொல்லி கூப்பிட்டாரு when he was alive. அப்ப நான் பார்த்துட்டு சிரிச்சுட்டு ஓடிட்டேன். அந்த மெமரி மட்டும் தான் எனக்கு அவர் பத்தி இருக்கு. எல்லாரும் சொல்லுவாங்க அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னு. பிகாஸ் நான் தான் என் டாடி ஃபேமிலியில ஃபர்ஸ்ட் கேர்ள் பேபி. அப்பா கூட பிறந்தவங்க 2 பிரதர்ஸ், அவ்வளவுதான். சோ ஹி லைக்ஸ் மீ. பட் நாங்க கிராணி வீட்ல அவ்வளவா இல்ல. சோ அட்டாச் இல்ல. அப்புறம் இறந்துட்டாரு. when I was studying 8th, மேபி அதுக்கு முன்ன இறந்து இருக்கலாம், ஞாபகம் இல்ல. I used to talk to myself. பட் காட் கிட்ட பேசுற மாதிரி தான் I started talking to my grandpa. மனசுக்குள்ளேயே பேசிப்பேன். அப்ப ரொம்ப தனிமையில இருந்தேன். அதனால அதுக்கப்புறம் I started realizing லூசு மாதிரி தனியா புலம்புறோம்னு. சும்மா செக் பண்ணலாம்னு I used to ask things. உங்களுக்கு நான் பேசுறது கேக்குன்னா இது பண்ணுங்க அது பண்ணுங்க அப்படின்ட்டு. நீங்க நம்ப மாட்டீங்க, எல்லாமே நடந்துச்சு. பட் சின்ன சின்ன விஷயம் தான் கேட்டேன். சோ ஃப்ரீயா விட்டேன். தென் என் டியூஷன்ல சின்ன பையன் கிட்ட இதெல்லாம் சொன்னேன். He said நான் கீழே போயிட்டு வரேன், நீ ஒண்ணு நினைச்சுக்கோ அப்படின்ட்டு. நானும் சும்மா விளையாட்டா போனவ அப்படியே திரும்பி வந்து என் பிஸ்கெட் பாக்கெட் எடுத்து சாப்பிடணும்னு நினைச்சேன். பட் ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் இட் டு ஹேப்பன். அவன் கிட்ட சொன்னா ஓடியே போயிட்டான். அண்ட் தென் ஐ டோல்ட் மை மாம். அவங்க திட்டினாங்க, இதை பத்தி வேற யார்கிட்டயும் சொல்லாத, உன்னை லூசுன்னு நினைப்பாங்கன்னு. தென் ஐ ஸ்டாப் டாக்கிங் டு மை கிராண்ட்பா. அப்புறம் தான் ஒரு சம்பவம் ஆச்சு. அதை ஸ்டோரி 2ல சொல்றேன். ஸ்டோரி 2. So everything was normal. நான் 9th படிச்சேன். ஸ்பெஷல் கிளாஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தேன். 5 o'clock இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரம் டோரை தட்டிட்டே இருந்தேன். அம்மாவை கூப்பிட்டேன். யாரும் கதவை திறக்கல. டோர் பக்கத்துலயே விண்டோ ஓபன் செஞ்சு பார்த்தேன். அப்பா, அம்மா, தம்பி தூங்கிட்டு இருந்தாங்க. அப்பா போலீஸ், நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு டயர்டா தூங்குவாரு. டிஸ்டர்ப் செய்ய மனசு இல்ல. So I call my mom. பொறுமையா. ஆனா அடிச்சு போட்ட மாதிரி தூங்குனாங்க. தென் எங்க ஃபர்ஸ்ட் ரூம் ஓபன் செஞ்சு someone opened the door. கிளியரா சவுண்ட் கேட்டுச்சு. ஏன்னா மெயின் டோர் டைட்டா இருக்கும்ல. சோ தெளிவா கேட்டுச்சு. ஐ தாட் பாட்டி யாராச்சும் ஊர்ல இருந்து வந்திருப்பாங்கன்னு. டோர் ஓபன் செய்யலன்னு திட்டலான ரெடியா நிக்கிறேனா. பட் லாக் மட்டும் தான் ஓபன் செஞ்சாங்க. டோர் ஓபன் செய்யல. இன்னொரு மேட்டர் என்னன்னா, அவ்வளவு நேரம் நான் கஷ்டப்பட்டு தள்ளின டோர் அப்போ கை வச்சது ஓபன் ஆயிடுச்சு. நான் உள்ள போன யாருமே இல்ல. அம்மா, அப்பா, தம்பி 3 பேரும் தூங்குறாங்க. நான் அம்மாட்ட கேட்டேன், நீ திறந்தியான்னு. ஷி செட் அப்பாவா இருக்கும் அப்படின்னு. ஆனா அவர் இல்ல, நான் தான் பாத்துட்டு இருந்தேன். அப்புறம் அவங்க 3 பேருக்கும் மேல சோஃபால பெட்ஷீட் ஃபுல்லா போத்திக்கிட்டு தூங்கிட்டேன். அம்மா கிட்ட சொன்னேன். பட் அவங்க பெருசா எடுத்துக்கல. அப்புறம் போக போக நானும் ஃப்ரீயா விட்டுட்டேன். ஸ்டோரி 3. நானும் என் தம்பியும் வீட்டுல தனியா இருக்கும். நைட் 8 o'clock மேல இருக்கும். அம்மா அப்பாக்கும் ஃபைட். அப்பா டியூட்டி போயிட்டாரு. அம்மா வெளியே இருந்தாங்க. Then she came inside, took scooty key and went. ஸ்கூட்டி போற சவுண்ட் கேட்டுச்சு. நான் எங்கடா போறாங்கன்னு வெளியே வந்து பார்த்தா வெளியே someone was sitting. குட்டி கேட்டுக்கு வெளியே ஹெட் மட்டும் தெரிஞ்சது. பிளாக் ஹேர் மாதிரி. ஃபர்ஸ்ட் நினைச்சேன் அம்மான்னு. பட் ஸ்கூட்டி காணும். ஷி வென்ட் சம்வேர். தென் என்னோட டாக்னு நினைச்சேன். டைகர் பிளாக்கா இருக்கும் ஃபுல்லா. ஆனா அவனும் இல்ல. அவன் அங்க ஓரமா இருக்கான். நான் லூசு மாதிரி அதை பார்த்துட்டு நிக்கிறேன். ஏன்னா அது வேற யாராச்சும் உட்காந்துட்டு இருக்காங்களோன்னு பாக்குறேன். Then I realized suddenly and went inside my house. டோர் சாத்திட்டு கீ ஹோல் வழியா பாக்குறேன். அப்படி பார்க்க கூட பயம். டக்குனு மூவில வர மாதிரி முன்ன வந்துச்சுன்னா தம்பி கிட்ட சொல்றேன், சம்திங் சிட்டிங் அவுட் சைட் தேர் அப்படின்ட்டு. அவன் பயமே இல்லாத மாதிரி சீன் போட்டான். பட் அவனுக்கும் பயம் இருந்தது வெளியே போய் பார்க்க. தென் நான் அப்பாக்கு கால் செஞ்சு அழுவுறேன், என்னமோ இருக்கப்பா அப்படின்ட்டு. தென் ரொம்ப நேரம் கழிச்சு அம்மா கேம். ஷி வாஸ் சோ ஆங்கிரி. சோ ஷி டிடன்ட் லிசன் டு மீ. என்ன ஏதோ திட்டாங்க அண்ட் ஷி வென்ட். ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு அங்கிள் வந்தாங்க. ஹி ஆஸ்க்ட், என்னமா யாரு பார்த்தான்னு. ஐ செட் இல்லன்னு சொல்லிட்டேன். அப்புறம் அவர் என் அப்பாவுக்கு கால் பண்ணிட்டு போயிட்டாரு. அப்புறம் அப்பா நைட்டு டியூட்டி முடிச்சுட்டு வந்தப்போ என்ன கூட்டிட்டு போய் எங்க பார்த்தா எப்படி இருந்துச்சுன்னு கேட்டாரு. நானும் சொன்னேன். அண்ட் ஹி அட்வைஸ், அதெல்லாம் இருக்கும் தான் அபி, டோன்ட் வரி, நல்லதே நினைச்சுக்கோ, சாமியை வேண்டிக்கோ, உன்கிட்ட வராது அப்படின்னா. அப்புறம் 2 days பயம் போயிடுச்சு. பட் நான் தனியா இருக்கும் போது, நான் குளிக்கும் போது டோர் ஓபன் ஆகுற மாதிரி சவுண்டு, குசு குசுன்னு வெளியே யாரோ பேசுற மாதிரி சவுண்ட் எல்லாம் கேட்கும். நான் கண்டுக்கல. அதனாலயே என்னவோ போர் அடிச்சுட்டு எல்லாம் போயிட்டாங்க போல. அப்புறம் பயம் போயிடுச்சு. தட்ஸ் இட் அக்கா. எனக்கு இவ்வளவுதான். ஆனா என்னோட ஃபேமிலியில கிராணி வீட்டுல நிறைய சம்பவம் நடந்திருக்கு. டாடா, குட் நைட்.
தேங்க்யூ ஃபார் ஷேரிங். இது வந்து குட் நைட் இல்ல, பை 4 o'clock ஆயிடுச்சு. அடுத்த ஸ்டோரி போலாம். அக்கா ஹாய், மை நேம் புனிதா. லாஸ்ட் இயர் நான், பாப்பா, தம்பி ஃப்ரெண்ட் ஒருத்தன் எல்லாரும் ஒரு 10 days லீவ் கிடைச்சது. அந்த டைம்ல நாங்க கேரம் கார்ட்ஸ் எல்லாம் விளையாடுவோம். ஒரு நாள் நம்ம ஓஜா போர்டு விளையாடலாம்னு நான் தம்பி பாப்பா கிட்ட சொன்னேன். நம்ம யாராச்சும் ஒருத்தவங்க காயினை மூவ் பண்ணலாம்னு இருந்தோம். இது தம்பி ஃப்ரெண்டுக்கு தெரியாது. இத சொல்லாம அவனை வர சொன்னோம். அவனும் வந்தான். நைட் 9 o'clock இருக்கும். நாங்கெல்லாம் மாடியில இருக்கிற பாப்பா ரூம்ல விளையாட ஸ்டார்ட் பண்ணோம். தம்பி ஃப்ரெண்டு வந்ததும் எதுவும் சொல்லாம சடனா ரூம் லாக் பண்ணிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டான். தம்பி ஃப்ரெண்டு நேம் சங்கர். அவனும் பயந்து எதுக்கு லைட் ஆஃப் பண்ணீங்கன்னு லைட்டா பயத்துல கேட்டான். நாங்க ஓஜா போர்டு எடுத்து ஓபன் பண்ணோம். பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணோம். கேண்டில் எல்லாம் பத்த வச்சு நாங்களும் காயின் மேல ஃபிங்கர் வச்சோம். அப்புறம் சார்லி வான்னு சொல்லி கூப்பிட்டோம். நோ ரெஸ்பான்ஸ். அப்புறம் யாராச்சும் இருக்கீங்களான்னு கேட்டான் தம்பி. எஸ்ன்னு காயின் மூவ் ஆச்சு. அப்புறம் நேம் கேட்டோம். அனாமிகான்னு வந்தது. அப்புறம் நீ எப்படி இறந்தன்னு கேட்டோம். ஆக்சிடென்ட் ஒரு லெட்டர்ஸ் மேல காயின் மூவ் ஆச்சு. எல்லாருக்கும் அள்ளு விட்டுருச்சு. சங்கர் போதும் ரொம்ப பயமா இருக்குன்னு சொன்னான். பாப்பா தம்பி எல்லாம் இல்ல கேம் கண்டினியூ பண்ணலாம்னு சொன்னாங்க. பயத்தோட நீ குட் ஆர் பேட் ஸ்பிரிட்னு கேட்டோம். அதுக்கு பேட் வந்தது. காயின் மூவ் ஆச்சு. அப்புறம் எந்த சவுண்டும் வரல. எப்பயும் எங்க அம்மா கீழே வாங்கன்னு சொல்லுவாங்க. பட் அன்னைக்கு அவங்களும் கீழே வர சொல்லாம பின் டிராப் சைலண்டா இருந்தது. எனக்கும் சங்கருக்கும் அள்ளு விட்டுருச்சு. அப்புறம் நம்ம குட் பை சொல்லலாம்னு சொல்ல போகலாம்னு கேட்டோம். நோ சொல்லிடுச்சு. தேர்ட் டைம் கேட்டோம். எஸ் வந்துட்டு உடனே பாய் சொல்லிட்டு வந்துட்டோம். அப்புறம் சங்கர் என்னோட தம்பிய அவன் வீட்டுல விட்டுட்டு வர சொல்லி கூப்பிட்டான். அவனும் போய் விட்டுட்டு வந்தான். தம்பி வந்ததும் நான் பாப்பா கிட்ட நீதானா அனாமிக்கான காயின் மூவ் பண்ணி சங்கரை பயப்பட வச்சேன்னு கேட்டேன். அவன் அதுக்கு நீதான் பண்றேன்னு என்கிட்ட சொன்னான். நானும் மூவ் பண்ணல. தம்பிய கேட்டா அவனும் பண்ணல சொல்லிட்டான். நான் ப்ராமிஸ் பண்ணி கேட்டேன் நீங்க 2 பேருமே பண்ணலையா அப்படின்ட்டு. அவங்களும் ப்ராமிஸா இல்லன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு அது கேட்டு. அப்புறம் 3 days விட்டு சங்கரை பார்த்தோம். அவனுக்கு 3 days ஃபீவர் வந்துருச்சான் இந்த கேம்னால. பாவம் அந்த பையன் ரொம்ப பயந்துட்டான். இப்போ வர அந்த காயினை நாங்க யாருமே மூவ் பண்ணல. அதுதான் கொஞ்சம் பயம் எப்படி மூவ் ஆச்சுன்னு. அப்புறம் சங்கர் நைட் டைம்ல எங்கேயுமே போறது இல்லை. அப்புறம் நாங்களும் அந்த கேமை கண்டினியூ பண்ணதில்லை பயத்துல. தேங்க்ஸ் அக்கா இந்த ஸ்டோரியை ஃபுல்லா படிச்சதுக்கு. ஓஜா போர்ட அடல்ட் சூப்பர்விஷனோட ஆடக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். பட் ஓஜா போர்டையே ஆடக்கூடாது தெரியும். வில் நெவர் நோ நம்ம வந்து எந்த போர்ட்டல் ஓபன் பண்றோம், அதுல இருந்து எந்த ஸ்பிரிட் வருது, நம்ம வந்து மென்டலி எவ்வளவு ஹை எனர்ஜியா இருக்குமா இல்ல லோ வைப்ரேஷன் இருக்குமா, அது நம்ம கிட்ட அட்டாச் ஆகிறதுக்கு வந்து நம்ம ஸ்பேஸ் விட்டுருக்கோமா அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. எங்க நம்மளுக்கு இந்த விஷயம் பிடிக்குதா பிடிக்கலையான்றதே தெரியல. இதுல வந்து நம்ம மென்டலி நம்ம வந்து அந்த கேட்டை வந்து ஓபன் பண்ணிருக்கோமா, ஸ்பிரிட்ஸ் உள்ள வர முடியாதா அப்படின்லாம் கணிக்க முடியாது. சரியா? அதுக்கு பெட்டர் டோன்ட் டூ இட். அடுத்த ஸ்டோரி போலாம். ஹாய் ஆர்த்தி, ஹவ் ஆர் யூ? ஐ ஹோப் யூ வில் ஷேர் தி ஸ்டோரி இன் யுவர் வீடியோ. உங்க வீடியோ எல்லாம் சூப்பரா இருக்கும். இது எனக்கு நடந்துச்சு. நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ப்ரீவியஸ் கம்பெனில நடந்துச்சு. நைட் ஷிஃப்ட்ல இருந்தேன். அப்ப எனக்கு தலை வலிக்குது. டாம்ல போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரலாம்னு போயிருந்தேன். ஆபீஸ்ல டாம் ஸ்டோரியா? உடவாட்டி அந்த ஸ்டோரி போட்டதுக்கே நிறைய பேருக்கு வந்து ரொம்ப ட்ராமா ஆயிடுச்சு. டாம் என்ட்ரன்ஸ்ல பெரிய ஸ்கிரீன், அப்புறம் 2 பங்கர் பெட் இருக்கும். நான் 2வது பங்கர் பெட்ல லோவர் பர்த்ல படுத்திருந்தேன். ஒரு 5 minutesலயே தூங்கிட்டு இருக்கேன். சடனா ஒரு ஃபீலிங், மேல பர்த்ல இருந்து கை வர மாதிரி, அண்ட் அந்த கை என்ன அமுக்குற மாதிரி. என்னால மூவ் பண்ண முடியல. கை கால் எல்லாம் கட்டி போட்ட மாதிரி இருந்துச்சு. கத்த முடியல. கண்ணை கூட சரியா திறக்க முடியல. அப்புறம் கொலுசு சவுண்ட் கேட்டுச்சு. ஆனா அங்க யாருமே இல்ல. நான் பயத்துல கடவுளை வேண்ட ஆரம்பிச்சேன். தென் ஐ லாஸ்ட் மை கான்ஷியஸ். கொஞ்ச நேரம் அப்புறம் எந்திரிச்சு பார்த்தா ஒண்ணுமே இல்ல. அந்த டாம்ல இருந்து ஒரே ஓட்டம். ஃபுல்லா பயம் ஆயிடுச்சு. இது பேயா என்னன்னு தெரியல, ஆனா செம பயமா இருந்துச்சு. செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தானே. உங்க வீடியோஸ் தான் சூப்பர். ஐ எம் a big fan of you. பெங்களூர் வந்தா சொல்லுங்க, மீட் பண்ணலாம். கண்டிப்பா மீட் பண்ணலாம். அது ஒன்றும் பேயா இருக்காது. அந்த ஸ்லீப் பேராலிசிஸ் மாதிரி வரும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப ஒரு பேய் வந்து கொட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டாரு. அது ஒரு கினாமினா. ஸ்டோரி போலாம். ஹலோ சிஸ்டர், இட்ஸ் மீ பிபினா. ரேண்டமா யூடியூப்ல வீடியோஸ் பார்க்கும்போது தான் நான் உங்களோட வீடியோ பார்த்தேன். உங்களோட எல்லா வீடியோஸும் சூப்பரா இருக்கு. அண்ட் நீங்களும் ரொம்ப கியூட்டா இருக்கீங்க. அக்கா, எனக்கு இந்த கோஸ்ட் மேலலாம் சுத்தமா ட்ரஸ்ட் இல்ல. பட் இது எனக்கு ரொம்ப ரீசெண்டா தான் நடந்துச்சு. கொஞ்சம் பிக்கா இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அக்கா. நாங்க 3 கப்பல்ஸ் ஒரே ஹோம்ல தான் இருக்கோம். பிகாஸ் நாங்க எல்லாம் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் மாதிரின்னு கூட வச்சுக்கலாம். 3 கப்பல்ஸ் நான் சொன்னீங்க. என் கால வேற என்னமோ கேட்டுச்சு. கப்பல்ஸா? ஃப்ரெண்ட்ஸ்ல கப்பல்ஸா? ஓகே. இப்போ நாங்க பெங்களூர்ல MBA பண்ணிட்டு இருக்கோம். நான், அப்புறம் லைபா அண்ட் ஐரா, நாங்க 3 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட். முகமது என்னோட பாய் ஃப்ரெண்ட், அகமது அண்ட் அசார் இவங்க என் ஃப்ரெண்ட்ஸோட பாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்டார்ட் பண்றாங்க. சாரி, இன்ட்ரோ கொடுக்கவே இவ்வளவு டைப் பண்ணிட்டேன். மார்னிங் நான் ப்ரேயருக்கு வேக் ஆனேன். நாங்க எல்லாரும் ஒன்னாதான் ப்ரே பண்ணுவோம். சோ நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எழுப்புறதுக்காக ரூம் டோரை தட்டினேன். எனக்கு திரும்ப யாரோ தட்டுற மாதிரி சவுண்ட் கேட்டுச்சு. தென் நான் திரும்பியும் தட்டினேன். திரும்பவும் கேட்டுச்சு. சரி, ஓகே, எதுக்கு வம்புன்னு போய் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணேன். நான் லைவாக்கு கால் பண்ணும்போதே ஐராவும் அஹ்மதும் வந்துட்டாங்க. பின்னாடியே அசாரும் வந்துட்டான். முகமது கிட்ட கேட்டேன், ஏன்டா நீ மட்டும் வர, லைவா எங்கன்னு.
அவளுக்கு டயர்டா இருக்கும், அவ வரலன்னு சொல்லிட்டான்னு சொன்னான். ஆனா லைவா எப்பயுமே பிரேயர் மிஸ் பண்ண மாட்டா. என்னாச்சு, ரொம்ப முடியலையா, சரி ஹாஸ்பிட்டல் போலாமான்னு கேளுடான்னு நான் கேட்டேன். இல்ல அவ ரெஸ்ட் எடுக்கட்டும், நம்ம ப்ரே பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. பிரேயர் முடிச்சுட்டு நான் முகமது கிட்ட சொன்னேன், டோர் நாக் பண்ணப்போ எப்படி ஆச்சுன்னு. ஒண்ணு இல்லடி தூங்குன்னு சொல்லிட்டான். பட் எனக்கு தூக்கமே வரல. சரின்னு நான் குரான் ஓதிட்டு இருந்தேன். அப்போ லைவா திடீர்னு எந்திச்சு வந்து, பிபி ஏன் இப்படி சவுண்டா ஓதிட்டு இருக்க, என்னால தூங்க முடியல, அதை மூடி வச்சுட்டு போய் பாடுன்னு கத்துனான். எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் ஒன்னும் அவ்வளவு சவுண்டாலாம் ஓதலையேடி, உனக்கு ரூம்குள்ள கேக்குதா, சரி சாரின்னு சொன்னேன். அவன் என்ன மறைச்சு பாத்துட்டு போயிட்டான். தென் மார்னிங் ஒரு 8 o'clock இருக்கும். எல்லாரும் ஹால்ல உட்காந்துட்டு மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். லைவா கிச்சன் என்னமோ பண்ணிட்டு இருந்தான். நான் அவளுக்கு நேரா ஹால்ல உட்காந்துட்டு இருந்தேன். திடீர்னு என்ன பார்த்து நைஃப காட்டினான். என்னடின்னு கேட்டேன். அப்ப அசார் யார்கிட்ட பேசுறேன்னு கேட்டான். வேற யாரும் உன் ஒய்ஃப் தான்னு நான் சொன்னேன். அப்ப கொடுத்தான் பாருங்க ஒரு ஷாக்கு. அவ குளிச்சுட்டு இருக்காடின்னு சொல்லிட்டான். எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் கிச்சனுக்குள்ள எஞ்சி போய் பார்த்தேன், அவ அங்க இல்ல. என்ன பண்றதுன்னே தெரியாம போய் குரான் எடுத்து உட்காந்துட்டேன்க்கா. அப்புறம் அவ குளிச்சுட்டு வந்தா. அப்புறம் நான் கேட்டேன், நீ தானே அங்க நின்று நைஃப் காட்டின அப்படின்னு. அதுக்கு அவ எதுவும் சொல்லாம போய், கரெக்டா அவ சொல்லாம போயிட்டா அப்படின்னு சொல்லும் போது கேமராவும் கட் ஆயிடுச்சு. அப்படியே கண்டினியூ பண்ணா. தென் சேம் டே நைட் நானும் முகமதும் வெளியே போயிட்டு வீட்டுக்கு வர லேட் ஆயிடுச்சு. சோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் தூங்கிட்டாங்க. நான் குளிச்சுட்டு ப்ரேக்காக ஹாலுக்கு வந்தேன். முகமது நான் குளிக்கும் போதே ப்ரே பண்ணிட்டான். சோ நான் தனியா தான் பண்ணேன். நான் ப்ரே பண்ணும்போது யாரும் என் பின்னாடி நடந்துட்டு இருந்த மாதிரியே இருந்துச்சு. நான் ப்ரே முடிச்சுட்டு போய் பார்த்தேன், எல்லாரும் தூங்குறாங்க. பின்னாடி இருந்து ஒரு ஹேண்ட் என் ஷோல்டர்ல அல்லான்னு கத்திட்டேன். அப்புறம் ஐரா என் ஹெட்ல அடிச்சு, நான் தாண்டி மென்டல் ஏன் கத்துறேன்னு கேட்டா. நான் அவளை திட்டிட்டேன், இப்படி அடி கூப்பிடுவேன். அப்பதான் ஐரா ஒரு ஷாக் கொடுத்தா. நீயும் முகமதும் வெளியே போன, அப்புறம் அகமதும் அசாரும் வெளியே இருக்கு பார்க் போனாங்கடி. அப்ப நான் ஹால்ல உட்கார்ந்துட்டு இருந்தேன். லைபா பால்கனி சைடு போனா. அப்போ லைபா அந்த வாட்டர் எடுத்துக்கிட்டு குடு அப்படின்னு சொன்னதுக்கு என்ன பார்த்து முறைச்சிட்டே போய் பால்கனில இருந்து குதிச்சுட்டாடி. அப்புறம் இவ அழுதுட்டே அகமதுக்கு கால் பண்ணி சொன்னதுக்கு அவ இவகிட்ட என்ன ஆச்சு ஐரா, லைவா எங்க கூட தானே இருக்கா, நீ ஏன் வளர்ற அப்படின்னு கேட்டான். அதான் இவளுக்கு தூக்கம் வராம எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கா. அப்புறம் நான் முகமது கிட்ட நடந்ததை எல்லாம் சொன்னேன். அப்புறம் அவன் ஒண்ணும் இல்ல, அது ஜின்னா இருக்கும், கண்டுக்காதீங்கன்னு சொல்லிட்டான். நெக்ஸ்ட் டேயும் பிரேயருக்கு லைவா வரல. நாங்க தான் பிரேயர் பண்ணோம். மார்னிங் எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அகமத் சும்மா பேசிட்டு இருந்தான். டே ஆஃப்டர் டுமாரோ ரமதான், சோ ஷாப்பிங் போகணும்னு எல்லாரும் ஃபாஸ்டிங் வச்சிடணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது கிச்சன்ல ஏதோ சவுண்ட் கேட்டுச்சு. முகமது தான் பார்க்க போனான். வந்து என்கிட்ட, நானும் அங்க ஒரு லைவாவை பார்த்தேன்னு சொல்லிட்டான். அல்லா, என்னால சாப்பிடவே முடியல அக்கா, இதை ஏன்டா என்கிட்ட சொன்னேன்னு கடுப்பா கேட்டேன். நீதான் பயப்பட மாட்டேன் அதானு சொல்றான் லூசு பையன். அப்புறம் லைவா, ஏன் சும்மா ரமதான் பத்தி பேசுறீங்க, அதுக்கு இன்னும் 2 days இருக்குல்ல, அது வரைக்கும் நம்ம எல்லாம் இருந்தா பாக்கலாம்னு சொன்னான். எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. லைவா ஒரு பாசிட்டிவான கேர்ள், அவன் ஏன் இப்படி பேசுறான்னு எல்லாரும் அவளை பார்த்தோம். அவ உடனே போன் எடுத்து வாப்பா கூப்பிடுறாங்கன்னு போயிட்டா. அதுக்கப்புறமா அசார் ஒரு ஷாக் கொடுத்தான். நைட்டு தூங்கும் போது யாரும் அவன் லெக் புடிச்சு இழுத்துட்டாங்க அப்படின்னு. இவன் யாருன்னு எந்திரிச்சு பார்த்தா லைவா தான் அது. இவன் ஏண்டி என்ன ஆச்சு, என்ன பண்றேன்னு கேட்டிருக்கான். சைட்டை திரும்பி பார்த்தா லைவா பக்கத்துல படுத்துட்டு இருக்காளாம். இவன் ஏதோ சரியில்லைன்னு சொன்னான். எங்க எல்லாருக்கும் பயம் அக்கா, என்ன பண்றதுன்னே தெரியல. அப்பதான் ஐரா ஐடியா கொடுத்தா, பேசாம ஊருக்கு போயிடலாம், கொஞ்சம் டேஸ் வீட்ல வாட்டர் ப்ராப்ளம்னு சொல்லி சமாளிக்கலாம்னு சொன்னான். ஓகேன்னு எல்லாரும் பேக் எல்லாம் பேக் பண்ணிட்டு கார்ல கிளம்பிட்டோம். லைவா கிட்ட ரமதான் 1 வீக்காக போறோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டோம். எல்லாரும் வீட்டுக்கு போய் 1 day ஆஃப்டர் லைவாவோட வாப்பா எனக்கு கால் பண்ணி, வீட்டுல இருக்கியா பிபி, உன்னை மீட் பண்ணணும்னு சொன்னாரு. ரமதானுக்கு இன்னும் 1 நாள் இருக்கு, நானும் வாங்க அங்கிள்னு சொல்லிட்டேன். அப்பதான் அங்கிள் சொன்னாங்க, லைவாவோட ஆக்டிவிட்டி சரியில்லமா அப்படின்னு. தென் நானும் நடந்தது எல்லாம் சொல்லிட்டேன். அப்புறமா அவங்க சொன்னாங்க, சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு. அப்புறம் ஆஃப்டர் 2 days பள்ளிவாசல்ல இருந்து வந்து ஓதுனாங்க. அதுக்கப்புறம் ஒன்னும் இல்ல, அவர் நார்மலா இருக்கான்னு சொன்னாங்க. தென் லைபாவும் என்கிட்ட இதெல்லாம் ஏன் சொல்லலன்னு கேட்டு கோச்சுக்கிட்டாங்க. அப்புறம் அவளை கன்வின்ஸ் பண்ணி பெங்களூர் வந்தோம். இப்ப எல்லாம் நார்மலா தான் அக்கா இருக்கு. இன்னைக்கு டே 25 ஆஃப் ரமதான். இதெல்லாம் நடந்து 30 days தான் ஆயிருக்கு. நினைச்சாலே பயமா இருக்கு. அவ்வளவுதான் அக்கா. லவ் யூ மோர் அக்கா. தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் மை ஸ்டோரி. குட் நைட் அக்கா. அப்படி சுட சுட ஸ்டோரி அனுப்பியிருக்காங்க. அடுத்து ஒரு பெரிய ஸ்டோரி இருக்கு. பட் அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒருத்தவங்க இன்ட்ரடியூஸ் பண்றேன். நான் இன்னும் எதுலையுமே வந்து போஸ்ட் பண்ணல, எதுலையுமே காட்டல. ஆக்டிவா இருக்காங்க. நான் தூங்கிட்டு இருக்கும்போது காட்ட வேணாம் நினைச்சு ஆக்டிவா இருக்கிறதுனால காட்டுறேன். இங்க பாரு, ஐயோ தூக்குனா பிடிக்காது, தூக்கி தூக்கி விளையாட முடியல, தூக்க கூடாது. மினி இப்படிதான் மினியை தூக்கி காட்டினேன். ஏதாவது ஒரு சட்டம் பண்ணுச்சா, மூஞ்ச காட்ட முடியும், மூஞ்ச காட்டுறா டே. சரி, உடனே பாவமா ஒரு சவுண்டு, என்ன விட்டுருங்க. புரியுதா? இவர் வந்து
இப்போதைக்கு ஐ திங்க் இவங்க பேர் வந்து மேக்ஸிமம். பேர் என்ன வைக்கிறதுன்னு தெரியல. எனக்கு வந்து பேர் சூஸ் பண்றது இல்ல ஏதாவது ஒரு இது டிசிஷன் எடுக்கிறதுலாம் எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். மினிக்கு வந்து எப்படியோ பேர் வச்சாச்சு. இவருக்கு வந்து பேர் வைக்கணும், எந்த பேர் யோசிச்சாலும் இவனுக்கும் அதுக்கு செட் ஆகலையே அப்படின்ற மாதிரி இருந்தது. டாடி வந்தனில இருந்து மேக்ஸ் மேக்ஸ் மேக்ஸ்ன்னு கூப்பிட ஆரம்பிச்சாரு. மேக்ஸ் மேக்ஸிமம். ஏன்னா மினி வந்து மிக்கி மவுஸ்ல வர மினி, அந்த மினி இது. ஆனா டாடி வந்து மினிலாம் இந்த மினி அப்படின்ட்டு இது மேக்ஸ் அப்படின்ற மாதிரி இது பண்ணாரு. மேக்ஸ் தான் ரொம்ப இதுவா இருக்கே, மேக்ஸ் இந்த ஒரு இது ஓகே, பட் ஆனாலும் மேக்ஸ் வந்து எப்படி அப்படின்னு யோசிச்சேன். அப்புறம் தான் பே மேக்ஸ் வச்சுக்கலாம், மேக்ஸ்ன்னு கூப்பிட்டுருங்க அப்படின்ட்டு அதுதான் நினைக்கிறேன். வேற நானும் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டையும் கேட்டேன் ஏதாவது ஒரு சஜஷன். அவங்களும் நிறைய சொல்றாங்க. எது சொன்னாலும் இதை பார்த்தா அந்த மாதிரி இல்லையே, இன்னும் அப்படி இல்லையே அப்படின்ற மாதிரியே இருக்கு. ஏதாவது ஒரு சின்ன பொருள் கிடைச்சா போதும், அதை வச்சு ஒரு 4 நாள் விளையாடுறோம். வீட்டுக்கு வந்து 4 நாள் தான் ஆச்சு. பை செம்ம ஆக்டிவ், ஒரே ஆட்டம் தான். மினிலாம் வந்து அவ்வளவா ஆடாது, சில் பண்ற கேட் மினி. இது வந்து ஓட மாட்டேங்குது, ஹாப் பண்ணுது, முயல் குட்டி மாதிரி அந்த மாதிரி இருக்கு. மணி 4:30. இப்போ என்ன ஆட்டம் ஆடுது? ஆக்டிஸ்ட் இருக்கலாமா? ஹாய் ஆக்டி, என்னையும் மென்ஷன் பண்ணணுமா? ஹோப் யூ ஆர் டூயிங் கிரேட். உங்களோட ரீடிங் மை சப்ஸ்கிரைபர்ஸ் கோஸ்ட் ஸ்டோரி சீரிஸ் ரொம்ப பிடிக்கும். அதுவும் வீக்கெண்ட்ஸ்ல பாக்குறப்போ நல்ல டைம் பாஸ் ஆகும். ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர் ஃபியூ ஆஃப் மை கோஸ்ட் பிரசன்ஸ் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோரி when I was studying in school. இது ஒரு கண்டினியூஸ் ஸ்டோரி மாதிரிலாம் இருக்காது. அப்பப்போ நான் என் பாட்டி ஊருக்கு போறப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. நான் ஒரு 9th கிரேட் படிக்கிறப்போ என்னோட அத்தை டெத் ஆயிட்டாங்க டியூ டு சம் இல்னஸ். அண்ட் என்ன இல்னஸ்னு கண்டுபிடிக்கவே இல்லை. அதுவே ஒரு பெரிய டவுட் தான். என் எக்ஸ்பயர்ட் ரிலேட்டிவ் அண்ட் அவங்க ஃபேமிலி இருந்த வீட்டுக்கு பின்னாடியே அட்டாச் வீடு இருக்கும். அண்ட் அதை அவங்க ரெண்டுக்கு விட்டுருந்தாங்க. அந்த ஃபுல் வீடுமே ஒரு மாதிரி கிரீப்பியா தான் இருக்கும். நான் அவங்க வீட்டுக்கு விளையாட போறப்போலாம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, என் ரிலேட்டிவ் வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுல ஒரு பிரெக்னென்ட் அக்கா பாத்ரூம்ல ஸ்லிப் ஆகி விழுந்து பேபியும் அபவுட் ஆயிடுச்சு, அவங்களும் இறந்து போயிட்டாங்க. அண்ட் அந்த அக்காவோட ஆவி இங்க சுத்திட்டு இருக்கு. ஒரு நாள் என் ஃப்ரெண்டு என் ரிலேட்டிவ் வீட்டு பின்னாடி ரெண்டுக்கு இருக்க பொண்ணு மொட்டை மாடியில துணி எல்லாம் காய போட்டதை எடுக்க ஒரு நைட் 8:30 போல போயிருக்கா. அப்போ ஒரு கருப்பா ஒரு உருவம் உட்காந்துட்டு வான்னு கூப்பிடுச்சான். ஆனா அவ ஒரே ஓட்டோ எடுத்து வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டான். தென் ஒரு நாள் அந்த பொண்ணோட அம்மாக்கு சரியா தூக்கம் இல்ல போல. அப்போ கொலுசு சத்தம் கேட்டுட்டே இருந்திருக்கு. அவங்க அப்படியே டிஸ்டர்ப்டா படுத்துட்டே இருக்கப்போ டக்குன்னு அவங்க வீட்டு டோரை ஃபாஸ்டா தட்டுற சத்தம் கேட்டு. ஆனா அந்த ஆன்டி பயந்து ஓபன் பண்ணா யாருமே இல்ல. கொஞ்ச நேரம் அப்புறம் அந்த ஆன்டியோட பேர் சொல்லியே டோர் தட்டுற சத்தம் வந்திருக்கு. ஓபன் பண்ணா அங்கேயும் யாருமே இல்ல. இந்த மாதிரி நிறைய டிஸ்டர்பன்ஸ் அந்த வீட்டுல. என் ரிலேட்டிவ் இறந்த பிறகு கொஞ்ச நாள் அவங்க வீட்டுல தான் இருந்தேன். அப்போ ஒரு நாள் என்னோட சிஸ்டர் இருந்திருக்கா. அண்ட் அங்க ஒரு பெரிய கண்ணாடி இருக்கும், அட்டாச் பாத்ரூம் பக்கத்திலேயே. என் சிஸ்டர் படுத்துட்டு இருக்கப்போ சடனா ஒரு பிளாக் உருவம் கருப்பா போத்திட்டு மிரர்ல பாஸ் ஆகி போயிருக்கு. அதை பார்த்து அவ அலறிட்டு எங்களோட பாட்டி வீட்டுக்கு வந்து சொல்றான், இப்படி நான் ஒரு உருவம் பார்த்தேன் அப்படின்ட்டு. அண்ட் அதை கேட்டுட்டு என் பாட்டியும் அவங்களும் அந்த வீட்டுல இருக்கப்போ சேம் உருவம் அதே மிரர்ல பாஸ் ஆகி போறத பாத்திருக்காங்க. இதை கேட்டு எங்களுக்கு அல்ல இல்ல. இத்தனை நாள் நான் இப்படி எல்லாரும் அந்த கருப்பு உருவம் பத்தி சொல்ல ஸ்டோரிஸ் கேட்டுட்டு இருந்தேன். பட் இப்பதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸே ஸ்டார்ட் ஆகுது. ஒரு நாள் அந்த வீட்டுல பெரியவங்க யாரும் இல்ல. நான், என் சிஸ்டர், என் கசன், இன்னொரு அக்கா, அந்த பின்னாடி வீட்டுல இருக்கிற பொண்ணுங்க மட்டும்தான் இருந்தோம். இப்படி இருக்கப்போ நான் அந்த சேம் மிரர் இருக்கிற பெட்ரூம்ல உட்காந்து அசைன்மெண்ட் எழுதிட்டு இருந்தேன். பெட்ரூம் என்ட்ரன்ஸ்க்கு நேரா விண்டோ இருக்கும். அந்த விண்டோ வெளியே பார்த்தா மாடிக்கு போற படிக்கட்டு தெரியும். நான் எழுதிட்டு இருக்கிறப்போ திடீர்னு யாரோ என்ன பாக்குற மாதிரி ஃபீல். நான் திரும்பவே இல்லை அந்த விண்டோ சைடு. சடனா ஒரு கிளாஸ் நொறுங்குற சவுண்டு. அப்பயும் நான் பாக்கல, பட் உள்ள செம்ம பயம் தான். தென் என் ஃப்ரெண்டு நான் இருக்கிற ரூமுக்கு வந்தா சும்மா. அப்போ திடீர்னு பயந்து என் பின்னாடி ஹைட் பண்ணிட்டா. நான் என்ன ஆச்சுன்னு கேக்குறேன். ஆனா அவ அந்த விண்டோ வழியா ஒரு உருவம் பாக்குதுன்னு சொன்னான். எனக்கு செம்ம பயம். அந்த நைட்டு கிளம்பி பாட்டி வீட்டுக்கு போயிட்டோம். அப்புறம் ஒரு நாள் திருப்பி அவங்க வீட்டுக்கு போகணும். இறந்துட்டாங்கன்ற ரீசன்னால நாங்க அடிக்கடி இந்த வீட்டுக்கு வர சிச்சுவேஷன். அப்போ கரண்ட் கட்டு. அவ்வளவு பெரிய ஹால், ஒரு 2 கேண்டில்ஸோட வெளிச்சம் தான். கிச்சனுக்கு போக ஹால கிராஸ் பண்ணி தான் போகணும். அப்ப போறப்ப என் பின்னாடி யாரும் வர மாதிரி ஃபீல். நான் பயந்து ஃபாஸ்டா நடந்தேன். அதுவும் ஃபாஸ்டா வர மாதிரி இருக்கு. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் ரொம்ப நெகட்டிவா அண்ட் ரியலா இருந்துச்சு. தென் ஆஃப்டர் ஃபியூ மந்த்ஸ் அந்த பின்னாடி வீட்டுல இருந்த என் ஃப்ரெண்டுக்கு பேய் டிஸ்டர்பன்ஸ் ரொம்ப இருந்திருக்கு. ஒன் ஃபைன் டே அவளை அந்த பேய் பொசஸ் பண்ணிருச்சு. திடீர்னு அலறுவா, சவுண்டா அழுவா. ஒரு நாள் அவ பல்லி மாதிரி வால்ல ஏறி போயிட்டு இருக்கா. இது எதுவுமே நான் பாக்கல. எல்லாம் அந்த ஸ்ட்ரீட்ல இருக்கிறவங்க மொபைல்ல வீடியோல எடுத்து காட்டினாங்க. தென் அவங்க பேய் ஓட்ட ஒரு பாஸ்டர் கூப்பிட்டாங்க. அண்ட் நவ் ஷி வாஸ் செட் ஃப்ரீ. அதுக்கப்புறம் காலேஜ் போயிட்டேன். அண்ட் ரிலேட்டிவ் வீட்டுக்கு போற சான்ஸ் குறைஞ்சிருச்சு. தென் இப்போ ஒரு 1 year பேக் அதே ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிருந்தோம். அந்த பழைய பயம் எல்லாம் இல்ல. அண்ட் ஆஃப்டர் சம் ஈவென்ட் ஐ தாட் ஆஃப் ஸ்டேயிங் தேர். ஒரு நாள் அதே பெட்ரூம்ல என்னோட ரைட் சைட்ல கசன், என் லெஃப்ட் சைட்ல ஃப்ரெண்டு நல்லா தூங்கிட்டு இருக்கிறப்போ என் ஃப்ரெண்ட் எழுந்திருச்சு ரெஸ்ட் ரூமுக்கு போறான். அவ மூவ் பண்றதை ஃபீல் பண்ண முடியுது. கண்ணை முழிச்சு பார்த்தா என் பக்கத்திலேயே தான் இருக்கா. பட் பாத்ரூம் யூஸ் பண்ற சவுண்டு. நாங்க 3 பேர் தான் அந்த வீட்டுல அந்த நைட்டு.
இப்போ கூட அந்த வீட்டுக்கு போனா ஐ கேன் ஸ்ட்ராங்லி ஃபீல் த நெகட்டிவிட்டி. இது கோஸ்ட் பிரசன்ஸ் பண்ண ஸ்டோரினா ஹோப்ஃபுல்லி போர் அடிக்காம இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் மை ஸ்டோரி ஆர்த்தி. டேக் கேர். தேங்க்யூ ஃபார் ஷேரிங். ஆனா இந்த ஊருக்கு போகும்போது அந்த மாதிரிலாம் இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் பயங்கரமா தான் இருக்கும். லைட்டா நடந்தாலே ஒரு மாதிரி ஹெவியா பயங்கரமா இருக்கும், கிரீப்பியா. அடுத்த ஸ்டோரி. ஹாய் அக்கா, என் நேம் நிவேதா. ஏன் ஹாய் அக்கா, என் நேம் நிவேதா. நான் கோஸ்ட் பார்த்ததில்ல, ஃபீல் பண்ணதில்ல. பட் எங்க அம்மாக்கு நடந்திருக்கு. எனக்கு அப்போ 1 year. அப்பதான் ஹவுஸ் ஷிஃப்ட் பண்ணாங்க. எங்க அப்பா ஈரோட்ல ஒர்க் பண்ணாங்க. நாங்க ஜாயிண்ட் ஃபேமிலி. எங்க வீட்ல அப்பா, அம்மா, நான், பாட்டி, பெரியப்பா, சில டைம்ஸ் எங்க அத்தை, மாமா எல்லாம் வந்திருப்பாங்க. ஓகே, ஸ்டோரி சொல்றேன். நாங்க வீடு ஷிஃப்ட் பண்ணோம்னு சொன்னேன்ல, அன்னைக்கு திங்ஸ் எல்லாம் மட்டும் அந்த நியூ ஹவுஸ்ல வச்சுட்டு நாங்க ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டோம். ஐ மீன் அம்மா, நான், பாட்டி, பெரியப்பாங்க. அப்பா ஈரோட்ல இருக்காங்க. அது என்ன ஃபங்க்ஷன்னா எங்க அத்தாவோட கிராண்ட் டாட்டர் பியூபர்ட்டி ஃபங்க்ஷன் புதுக்கோட்டையில நடந்துச்சு. சோ அட்டென்ட் பண்ணிட்டு எங்க அம்மா என்ன தூக்கிட்டு ரிட்டர்ன் வந்துட்டாங்க. பிகாஸ் வீட்ல திங்ஸ் எல்லாம் வச்சபடியே இருக்குன்ட்டு. பாட்டி பெரியப்பா எல்லாம் புதுக்கோட்டையில இருந்தாங்க. அம்மா வீட்டுக்கு ரீச் ஆகும் போது ஈவினிங் ஆயிடுச்சு. நாங்க போன வீடு மாடியில, பட் கீழ் விட்டு அப்ப ரெண்டுக்கு வரல. சோ அந்த பில்டிங்ல நாங்க மட்டும் தான். அந்த வீடு எப்படின்னா ஹவுஸ் என்ட்ரன்ஸ் டோர் கீழே இருக்கும். அது ஓபன் பண்ணா ஸ்டெப்ஸ் இருக்கும். அதுதான் எங்க வீட்டுக்கு போற ஸ்டெப்ஸ். அதுல போனா ஹால் வரும். ஹால்ல ஒரு ரூம், அப்புறம் பால்கனி இருக்கும் லெஃப்ட் சைடு, அப்புறம் ஒரு கிச்சன். கிச்சன்ல ஒரு குளிக்கிற பாத்ரூம். அந்த கிச்சன் வழியா கொல்ல பக்கம், அந்த கொல்ல பக்கம் சம பெருசு. அங்கதான் ரெஸ்ட் ரூம் இருக்கும். அடுத்த ஃப்ளோருக்கு போற ஸ்டெப்ஸும் இருக்கும். ஐ மீன் மொட்டை மாடி ஸ்டெப்ஸ். இந்த வீடே வித்தியாசமா இருக்கும். ஓகே, பேக் டு தி ஸ்டோரி. அம்மா வீட்டுக்கு ரீச் ஆனாங்கல்ல, அப்ப என்ன ரூம்ல பெட் ரெடி பண்ணி படுக்க வச்சுட்டு அவங்க ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்ப பால்கனிக்கு போகும்போது யாரோ பின்னாடி நிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டாங்க. பட் திரும்பி பார்த்தா எதுவுமே இல்ல. அம்மா இது பெருசா எடுத்துக்கலையா. நெக்ஸ்ட் டே எங்க அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம அம்மாவை பார்த்துக்க யாருமே இல்ல வீட்டுல. பிகாஸ் எல்லாரும் ஃபங்க்ஷன்ல இருந்தாங்க. நானும் சின்ன புள்ள. அம்மா ரொம்ப முடியாம அந்த பால்கனிலேயே மயக்கத்துல இருந்தாங்க. நான் பக்கத்துல என்னன்னே தெரியாம உட்கார்ந்துட்டு இருந்திருக்கேன். அன்னைக்கு சாட்டர்டே. எங்க அம்மாச்சி வீக்லி ஒன்ஸ் எங்களை பார்க்க வருவாங்க. மோஸ்ட்லி சாட்டர்டே தான் வருவாங்க. அதே மாதிரி அன்னைக்கு வந்தாங்க. அப்புறம் அம்மாவை ஹாஸ்பிட்டல்லாம் அழைச்சிட்டு போயிட்டு அம்மாவுக்கும் சரியாயிடுச்சு. அப்புறம் நிறைய நாள் நார்மலா தான் போச்சு. அப்பாவும் 2 weeks ஒன்ஸ் வருவாங்க. ஒரு நாள் மார்னிங் 6 o'clock எங்க வீட்டு வாசல்ல ஒரு அங்கிள் கத்தி அழுதாங்க. அதுவும் எங்க வீட்டு பால்கனி பார்த்து அப்ப பக்கத்து வீட்டுல உள்ளவங்க எல்லாம் அவங்கள திட்டி அனுப்பிட்டாங்க. எங்க அம்மா அப்ப செகண்ட் டைம் பிரெக்னெண்டா இருந்தாங்க. ஒரு 4 months இருக்கும் போது அந்த பேபி அபார்ட் ஆயிடுச்சு. என்ன ரீசனே தெரியல. அப்பாவுக்கு த்ரோட் ப்ராப்ளம்னு ஆபரேஷன் பண்ணாங்க. எங்க அத்தை மாமா எங்க வீட்டுல இருப்பாங்க சொன்னால, அதுல எங்க மாமாவும் டெத் ஆயிட்டாங்க. சீரியஸா இருந்து. இன்னொன்னு எங்க வீட்டுல ஒரு பொமேரியன் டாக் இருந்துச்சு. அது அந்த வீட்டு பால்கனி சைடே போகாது. பட் பாத்துட்டே இருக்கும் பால்கனி. இப்படி எங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு உடம்பு முடியாம போயிட்டே இருந்தனால வீட்டுக்கு ஒரு சாமியாரா அப்பா கூப்பிட்டு வந்தாங்க. அப்பதான் சொன்னாங்க, இங்க ஒரு ஆவி இருக்கு. அது எங்க சின்ன வயசுலயே ஆசையோட இறந்திருக்கு. நீங்க வீடு சேஞ்ச் பண்றது நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. எங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு ஷாக். உடனே வீடு பார்க்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்பதான் பக்கத்து வீட்டுல உள்ளவங்க கிட்ட கேட்டாங்க, இந்த வீட்டுல என்னாச்சுன்னு. அப்பதான் சொன்னாங்க, அவங்க அந்த வீட்டு பால்கனில ஒரு பையன் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க ஃபேமிலி ப்ராப்ளம்னால. நான் சொன்னேன்ல ஒரு அங்கிள் பால்கனிய பார்த்து அழுதாங்கன்னு, அவங்க அந்த பையனோட அப்பாவா. இத பத்தி யாருமே எங்கள்கிட்ட சொல்லல. அப்புறம் நாங்க வீடு சேஞ்ச் பண்ணிட்டோம் அக்கா. இதுதான் எங்க அம்மாக்கு நடந்தது. மொக்கையா தான் இருக்கும்க்கா. சாரி. உங்க ரியாக்ஷன் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் அக்கா. நீங்க இந்த ஸ்டோரி ரீட் பண்ணுவீங்கன்னு வெயிட் பண்றேன் அக்கா. உங்க வீடியோஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். டேக் கேர். பாய். தேங்க்யூ ஃபார் ஷேரிங் நிவேதா. பரவாயில்ல, உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. அப்பா அழுதது கொஞ்சம் ஃபர்ஸ்ட் யாரோ குறி சொல்றவங்களா இருக்குமோ, ஏதாவது அதுதான் ஸ்பிரிட்டா இருக்குமோ நான் யோசிச்சேன். அப்பான்றது ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குல்ல. டைம் 5:10 ஆயிடுச்சு. உங்களுக்கும் கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா கீழே கூகுள் டாக்ல வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க. இன்கேஸ் ஜஸ்ட் ரிமைண்டர், நீங்க ஆல்ரெடி இன்ஸ்டால எதாவது ஷேர் பண்ணுவீங்கன்னா எனக்கு ரெக்வஸ்ட்ல தான் இருக்கும். கொஞ்சம் 30 days என்னமோ இதுல போயிடும். அதனால நீங்க அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி நீங்க எனக்கு இதுல டாப்லயே போட்டீங்கன்னா இது எத்தனை வருஷம் ஆகுமே இல்ல அப்படியே பத்திரமா இருக்கும். உங்க வீடியோ நான் இப்ப எடிட் பண்ணி கொடுக்குறேன்னு தெரியல. ஆக்சுவலி கொஞ்சம் அப்டேட் இருந்தது வீட்டுல. கொஞ்சம் இப்போ இல்ல, போன வீடியோ லாஸ்ட் எபிசோட் போடும்போது கொஞ்சம் அப்டேட் இருந்தது. நான் தனியா வீடியோ போடுறேன்னு. அதுக்கப்புறம் அதை பத்தி ஓவரா பேசினா இன்னும் கொஞ்சம் பேக் டு பேக் நடந்துட்டு இருந்தது. கொஞ்சம் ஒரு மாதிரி பயமா, இது எப்படி போகுது எங்க போகுது அப்படின்னே தெரியாத மாதிரி இருந்தது. அதனால சரி ஓகே கொஞ்சம் அமைதியா இருக்கும், எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு எல்லாமே ஸ்டாப் பண்ணேன். எதை பத்தியுமே பேசல, அப்படியே அமைதியா இருந்தது. இப்போ நத்திங் எதுவுமே இல்லை. இங்க இவ்வளவு நேரம் உட்காந்து விடிய பேய் கதை சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் இன்னும் இந்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. நான் உங்களுக்கு கதை சொல்றேன், நீங்க எனக்கு ட்ராமா கொடுக்குறீங்க ஒரு கதையும். இதோட நம்ம வீடியோ இருந்துச்சுன்னா வீடியோ கண்டிப்பா மறக்காம லைக் பண்ணிருங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அந்த மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த லைட் கொஞ்சம் க்ரீப்பியா இருக்கிற மாதிரி வச்சேன். ஆனா அதை பாக்குற அந்த ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு எனக்கு பயமா இருந்ததுனால கொஞ்சம் பிரைட்னஸ் ஏற்றிட்டேன். எதுவுமே இல்லை. இது வெறும் ரொம்ப மினிமலா தான் இருக்கு. ரூமே இருக்கா இருக்கு பின்னாடி. அதனாலதான் இந்த லைட் ரொம்ப பொக்கே எஃபெக்ட்ல தெரியுற மாதிரி இருக்கு.
இந்த லைட் டைம் எப்படி இருக்குன்னு தெரியல. நான் இன்னும் செக் பண்ணல. ஒரே ஒரு வாட்டி செக் பண்ணேன். ஆனா இந்த பக்கம் லைட் மாத்தி செக் பண்ணேன்.